அன்பார்ந்த தோழர்களே, தீவானாவா சிந்தனை பள்ளி சிங்காரவேலர் சித்தாந்த பள்ளியின் 367வது மெய்நிகர் மேடை இப்பொழுது தொடங்கவிருக்கிறது. இதில் 72வது தத்துவ உரையாடலாக இன்று நடைபெறுகிறது. இதில் இந்திய தத்துவங்களும் தமிழின் தடங்களும் என்ற தலைப்பில் 27வது தத்துவ உரையாக நடைபெறுகிறது. தனித்தலைப்பாக பக்தி மரபுகளின் தத்துவம் என்ற தலைப்பில் இன்றைய உரை நிகழவிருக்கிறது. முதல் நிகழ்வாக தமிழ்த்தாய் வாழ்த்து பாட தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்ற குமரி மாவட்ட கிளையின் இணை செயலாளரும் சித்தாந்த பள்ளியின் இணை செயலாளராகவும் மிகவும் அற்புதமான பணிகளை கலை இலக்கிய பெருமன்றத்தில் தொடக்க காலத்திலிருந்தே நடத்தி கொண்டிருக்கும் எனது அருமை தோழன் ஜார்ஜ் அவர்களை தமிழ்த்தாய் வாழ்த்து பாட அன்போடு அழைக்கிறேன். ஜீவானாவா சிந்தனை பள்ளியினுடைய 367வது மெய்நிகர் மேடையில் கலந்து கொண்டிருக்கும் அத்தனை தோழமை நெஞ்சங்களுக்கும், முகநூலில் கலந்து கொண்டிருக்கும் அத்தனை தோழர்களுக்கும் எனது முதற்கண் பணிவான வணக்கத்தினை தெரிவித்துக் கொண்டு தமிழ்த்தாய் வாழ்த்து பாடுகிறேன். தமிழ்த்தாய் வாழ்த்து பாடும்போது மரியாதை நிமித்தமாக எல்லோரும் எழுந்து நிற்கவும். நீராறும் கடலுடுத்த நிலமடைந்த கெளிலொழுகும் சீராறும் வதனமென திகழ்பரத கண்டமிதில் தெக்கணமும் அதில் சிறந்த திராவிடர் நல் திருநாடும் தக்க சிறு பிறை நுதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே உன் சீரிழமை திறம் வியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே. நன்றி, வணக்கம். நன்றி ஜார்ஜ். மிக அருமையாக தமிழ்த்தாய் வாழ்த்தை மிக அருமையாக தொடங்கி இருக்கிறீர்கள். நன்றி. அடுத்த நிகழ்வாக இசைப்பாடலுக்கு செல்ல வேண்டும். அதற்கு முன்பாக இயக்குனர் கங்கா அவர்களுக்கும் தலைமையேற்று நடத்தவிருக்கும் ராமச்சந்திரன் தோழர் அவர்களுக்கும் சிறப்புரையாற்ற வந்திருக்கும் பெரன் சாமுவேல் அவர்களுக்கும் வரவேற்பனை தெரிவித்து இசைப்பாடல் பாட நீடாமங்கலம் சந்திரசேகர் திருவாரூர் மாவட்ட கலை இலக்கிய பெருமன்ற மாவட்ட செயலாளராகவும் மிக அருமையாக இசைப்பாடல் இயற்றி பாடக்கூடிய வல்லுநராகவும் பல்வேறு மக்கள் இயக்க தொடர்புகளில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டு மிகவும் சிறப்பாக செயல்பட்டு கொண்டு இருக்கிறோம். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் திருவாரூர் கிளையில் மிக பிரமாதமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறவருமான நீடாமங்கலம் சந்திரசேகர் அவர்களை இசைப்பாடல் தரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் 27வது மெய்நிகர் மேடை சீரும் ஒருங்கிணைப்பு செய்து கொண்டிருக்கிற அன்பிற்குரிய அண்ணன் சைமன் அவர்கள், அண்ணன் ராமச்சந்திரன் அவர்கள், 27வது தத்துவ உரையாடலை நம்மளோடு உரையாடவிருக்கிற அன்பிற்குரிய பேராசிரியர் டெரன்ஸ் ஐயா அவர்கள் மற்றும் நிகழ்விலே சிறப்பாக அயராது தன்னுடைய முழு சக்தியையும் கொண்டிருக்கின்ற அண்ணன் கங்கா அவர்கள், அதே போன்று கேள்வியில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய அத்தனை நல்லுள்ளங்களையும் முதற்கண் காலை வணங்கி மகிழ்கிறேன். நிகழ்ச்சிக்கு ஒத்தார் போல் ஒரு சிறிய பாடல். எலும்பும் உறைந்து விடும் குளிர் பொழுது கண்டேன் ஒரு காட்சி கண்டனது கண்ணில் இறங்கி வரும் நீர் விடுது கண்ணில் இறங்கி வரும் நீர் விழுது
கண்ணில் இலைகள் அழுத ஒரு மலையிரவு, எலும்பும் உறைந்து விடுது. கண்ணீர் ஒரு காட்சி கண்டனது, கண்ணில் இறங்கி வரும் நீர் விடுது. கண்ணில் இறங்கி வரும் நீர் விழுது. கண்ணில் இறங்கி வரும் நிலவை மூடக்கரு முகிலை போர்வையன வானம் வழங்குகிற நேரம். நிலவை மூடக்கரு முகிலை போர்வையன வானம் வழங்குகின்ற நேரம். ஒருவர் எடுத்தொருவர் போர்த்தீரு இருவரதோ தெருவோ. ஒருவர் உடை எடுத்தொருவர் போர்த்தீரு திருவரதோ தெருவோரம். இலைகள் நாட்டு பாதைகளில் வாட்டும் வாடைகளில் அனாதை குழந்தைகள் ஏங்கும். இந்த நாட்டு பாதைகளில் வாட்டும் வாடைகளில் அனாதை குழந்தைகள் ஏங்கும். சாலையில் மயில்கள் சாயம் மங்கியதும் வருணம் தீட்டுமா எங்கே. இந்த ஏழை பூக்களை மையிட்டு போட்டிட்டு சிங்காரம் செய்பவர்தான் எங்கே. சிங்காரம் செய்பவர்தான் எங்கே. இலைகள் அழுத ஒரு மலையிரவு, எலும்பும் உறைந்து விடும் குளிர் பொழுது. வாடை காற்றினிதழ் வாழ்களின் ஆடையாகி இலை மூடும். இந்த ஏழை அரும்புகளை வஞ்சித்து விட்டு அதோ 1000 கொடி துணி ஆடும். உடலில் ஊறி வரும் உதிரம் முழுவதும் என் விழியினில் ஊறி வரும் தோளா. கடுங்க கருங்குளிரின் கண்ட காட்சியின் இதயம் நோகுது வெகுநாளா. இதயம் நோகுது வெகுநாளா. இலைகள் அழுத ஒரு மலையிரவு, எலும்பும் உறைந்து விடும் குளிர் பொழுது. கண்டேன் ஒரு காட்சி கண்டனது, கண்ணில் இறங்கி வரும் நீர் விழுது. கண்ணில் இறங்கி வரும் நீர் விழுது. கண்ணில் இறங்கி வரும் நீர் விழுது. நன்றி 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 சந்திரசேகர். மிக அருமையாக வறுமையை சுட்டிக்காட்டும் விதமாக குழந்தையின் குரலாக ஒலிக்கும் ஒரு நல்லதொரு பாடலை தந்து சிறப்பித்தீர்கள் நிகழ்ச்சியினை. அடுத்த நிகழ்வாக தலைமையுரை ஆற்ற தோழர் ரமணி அவர்கள் இணைந்துள்ளார்கள். அன்னார் தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தின் மாநில பொருளாளராக பலமுறை தேர்வு செய்யப்பட்டு மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள். பல்வேறு விதமான கலை இலக்கிய பெருமன்ற மாநில மாநாடுகளை நடத்தி தந்தவருமாக, வங்கி ஊழியர் சங்கத்தை சிறப்பாக செயல்படுத்தி ஓய்வு பெற்றவருமாக, கோவை மாவட்ட கலை இலக்கிய பெருமன்றத்தை ஆரம்ப காலம் முதலாக ஸ்தாபித்து செயல்பட்டு கொண்டிருப்பவரும், குமரி மாவட்ட கலை இலக்கிய பெருமன்ற முகாம்களில் தன்னை முழுமையாக பங்கெடுக்க செய்து சிறப்பாக நடத்தி கொண்டிருப்பவரும், பல தத்துவ உரைகளை தந்தவரும், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் செயல்பாட்டாளர்களாக அவரது குடும்பமே அதில் நடத்தி கொண்டிருக்கும் மிக சிறப்பு வாய்ந்த ஒரு குடும்பத்தில் வந்தவர். அன்னார் இன்றைய தலைமையை ஏற்று பக்தி மார்க்கத்தில் மரபுகள் என்ற தலைப்பில் நிகழ்த்த இருக்கிறார்கள். அவரை
தலைமை உரையாற்றி நிகழ்ச்சி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மிக்க நன்றி அருமை தோழர் சைமன் அவர்களே. ஜீவானாவா பள்ளியினுடைய தொடர் உரையாடலில் நம்முடைய மதிப்புக்குரிய தத்துவ பேராசிரியர் துமோகன் அவருடைய நூலின் உள்ளடக்கங்களை தொடர்ந்து பேராசிரியர் டெரன்ஸ் அவர்கள் நமக்கு வழங்கி கொண்டிருக்கிறார். அந்த வரிசையில் இன்றைக்கு பக்தி மார்க்கத்தினுடைய மரபு என்கின்ற அந்த தலைப்பில் அவருடைய உரையை கேட்பதற்காக வந்திருக்கக்கூடிய அனைத்து தோழர்களையும் இந்த நேரத்தில் அவர்களுக்கு வணக்கங்களை தெரிவித்து, எனக்கு இந்த வெபெக்ஸினுடைய அப்டேஷன் கிடைக்காதனால சென்ற கூட்டத்தில் கூட நான் கலந்து கொள்ள முடியவில்லை. இந்த இதுலேயும் கொஞ்சம் தாமதமாயிருக்கிறது, மன்னிக்கவும் என்று கேட்டுக்கொண்டு, இந்த உரையாடல் ரொம்ப இந்த சமகாலத்திற்கு ரொம்ப தேவைப்படக்கூடிய ஒரு விஷயமாக இன்னைக்கு இருக்குது. ஏனென்றால் அவர்கள் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள், குறிப்பாக இந்துத்துவவாதிகள், எவற்றையெல்லாம் பயன்படுத்த முடியுமோ அவற்றையெல்லாம் பயன்படுத்தி இந்த நமது சமுதாயத்தை பின்னோக்கி செலுத்துவதற்கான எல்லா முயற்சிகளையும் மேற்கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு மாறாக நாம் நம்முடைய முற்போக்கான மரபுகளை நாம் செறித்து கொண்டு அவற்றை மக்களிடையே அந்த அந்த பெருமைகளை நாம் சொல்லக்கூடிய அதே நேரத்தில் நாம் நம்மை இன்றைய காலகட்டத்தினுடைய நெறிகளுக்கு, சமத்துவ நெறிகளுக்கு ஏற்றவாறு நம்முடைய தத்துவ பார்வைகளை வரித்து கொள்ள வேண்டும். குறிப்பாக மார்க்சியத்தினுடைய இயங்கியல், வரலாற்றியல், பொருள்முதல் அடிப்படையிலே நாம் சிந்தனைகளை நாம் கொண்டு செல்ல வேண்டும் என்கின்ற இதிலே நாம் சென்று கொண்டிருக்கிறோம். அந்த அடிப்படையில் தமிழ்நாட்டில் பொறுத்தவரையில் நம்முடைய மரபு பழங்கால மரபு, பழங்கால பண்பட்ட ஒரு மரபு என்று சொன்னால் அது சங்க இலக்கியம் காட்டியிருக்கக்கூடிய ஒரு மரபை நாம் இன்றைக்கும் நாம் பெருமையோடு சொல்லி கொண்டிருக்கிறோம். அந்த மரபானது ஒரு சாதி சமயவற்ற, ஒரு தெய்வம் சார்ந்த நிலை இல்லாது இயற்கையை சார்ந்த மனித வழிபாடுகளோ அல்லது இவைகள்லாம் அந்த மாதிரி அவன் அமைத்து கொண்டு திணை சார்ந்து மக்களுடைய வாழிடம் சார்ந்து அவங்களுடைய வாழ்க்கை சூழலை சார்ந்து நம்முடைய பண்பாடுகள் அமைந்திருப்பதையும் நம்ம பார்க்கிறோம். அந்த அடிப்படையில் தோன்றிய தமிழருடைய மரபில் சங்க இலக்கியம் என்பது ஒரு உன்னதமான ஒரு இலக்கியமாக அது இன்றைக்கும் போற்றப்படுகிறது. அதனுடைய ஒரு 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 உயர்ந்த ஒரு சாராம்சத்தை சொல்லக்கூடியதாக திருக்குறளுடைய கருத்துக்கள் இன்றைக்கும் ஒரு பகுத்தறிவை நம் இடத்துல ஊட்டக்கூடிய அளவிற்கு அந்த கருத்துக்கள் இருக்கின்றன. எப்பொருள் ஏர் ஆர்வாய் கேட்பனும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு என்று வள்ளுவன் சொன்னானே, அந்த நெறி, அந்த ஒரு விதமான ஆய்வு நெறி, பகுத்தறிவு பார்வை சங்க இலக்கியத்திலிருந்து இருக்கிறது. ஆனால் அதற்கு பிறகு சமூகத்தினுடைய பொருளாதார கட்டமைப்புகள் மாறுகின்ற பொழுது அதிலே மாற்றங்கள் ஏற்படுகிறது. அதற்கு பிறகு பல்வேறு வகையான புதிய மரபுகள் தமிழ்நாட்டிலே ஆசீவகம், பௌத்தம், ஜைனம் என்கின்ற கோட்பாடுகள் இங்கே வருகின்றன. அவற்றையும் உள்ளடக்கி கொண்டு புதிய கருத்தாக்கங்களுடன் நம்முடைய வரலாற்றிலே நம்முடைய காட்சிகள் இருக்கின்றன. அதன் மூலமாக நமக்கு பல நன்மைகள், அது மக்கள் வாழ்க்கையிலும் சரி, வாழ்முறையிலும் சரி, தத்துவத்திலும் சரி, ஆட்சி முறையிலும் சரி, வணிகத்திலும் சரி, எல்லாவற்றிலும் அவைகளுடைய பங்களிப்பு இருந்திருக்கிறது. ஆனாலும் கூட அதை முறியடிக்கக்கூடிய அளவிற்கு அந்த வைதீகம் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு வடநாட்டிலிருந்து அங்கிருந்து புறப்பட்டு இங்கே அதிகாரத்தினுடைய துணையுடன் வந்திருக்கக்கூடிய அந்த கோட்பாடானது மறுபடியும் தன்னை ஒரு புத்தாக்கம் செய்து கொள்வதற்கு, தன்னுடைய இதை புத்துயிர் ஊட்டிக் கொள்ளும் அளவிற்கு அது பல வேடங்களை ஏற்படுத்துகிறது. அந்த முறையில் தான் பக்தி மார்க்கம் வந்ததாக சொல்லப்படுகிறது. இதை பற்றி வரலாற்று ஆய்வாளர்களும் தமிழ்
இலக்கிய ஆய்வாளர்களும் நிறைய எழுதியிருக்கின்றார்கள். ஆகவே பக்தி மார்க்கத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன என்பதை பற்றி நிறைய விவாதங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. நம்முடைய தமிழ் உலக தமிழ் பேரறிஞர் விளங்கிய கைலாசபதி அடுத்து விளங்கிய சிவத்தம்பி அவர்களும் பக்தி மார்க்கத்தை நாம் நல்ல முறையில் அதை படித்து அதனுடைய சாதக பாதங்களையும் தெரிந்து கொண்டு நாம் செயல்படணும். அதில் இருக்கக்கூடிய விஷயங்களை நாம் ஒரேடியாக அது கடவுள் சார்ந்தது, கடவுள் கொள்கை சார்ந்தது என்று நிராகரிக்கக்கூடாது என்று கூட அவர் சொல்லியிருப்பார். ஆகவே அந்த பக்தி மார்க்கத்தினுடைய இதில் சைவம், வைணவம் என்று இங்கே பல கோட்பாடுகள் இங்கே கொண்டு வரப்பட்டன. சைவம் பல முற்போக்கான சில பார்வைகளையும் அது கொண்டு வந்ததாக நாம் பார்க்கிறோம். வைணவமும் அதே போல ஒரு மக்களிடையே சில நல்ல கருத்துக்களை கொண்டு வந்ததாக பார்க்கிறோம். அதில் ராமானுஜர் ஏறக்குறைய தாழ்த்தப்பட்ட மக்களை எல்லாம் அவர் ஈர்த்தார். அதன் மூலமாக ஒரு திருக்குளம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அதிலிருந்து தலித் பகுதிகள், தாழ்த்தப்பட்ட பகுதியினரிலிருந்து வைணவத்துக்கு மாறிய ஒரு பகுதியினரே காவிரி சார்ந்த பகுதிகளில் இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். ஆகவே இந்த மாதிரியான பக்தி இலக்கியத்தினுடைய இதெல்லாம் இருந்தாலும் கூட அவைகள் இந்த வைதிகம் செய்த அந்த சாதிய கட்டுமானத்தை உடைக்க முடியவில்லை. அதே போல் இந்த வினை கொள்கை என்கின்ற கொள்கை இவற்றையெல்லாம் அவைகள் மாற்ற முடியவில்லை. அவைகள் சில புதிய கருத்தங்களை மக்களை ஒன்றுபடுத்த வேண்டும், சாதி சமயமற்றவர்களை ஒன்றுபடுத்த வேண்டும் என்கின்ற பாவனை கொண்டிருந்தாலும் கூட பிறகு அவைகள் அதில் தோல்வி அடைந்தன என்பதையெல்லாம் வரலாற்றிலே பார்க்கிறோம். அப்படிப்பட்ட அந்த பக்தி மார்க்கத்தினுடைய அதனுடைய மரபு என்ன, அதனுடைய உருவாக்கத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய முக்கியமான தன்மைகள் என்ன என்பதை பற்றி நமக்கு நம்முடைய முத்துமோகனுடைய அவருடைய நூலை முன்வைத்து பேராசிரியர் டேலன்ஸ் அவர்கள் இன்றைக்கு உரை வழங்க இருக்கின்றார்கள். ஆகவே எல்லோரை போலவும் நானும் அவருடைய உரையை கேட்பதற்கு ஆவலாக இருக்கின்றேன். இந்த உரையை வழங்குமாறு பேராசிரியர் அவரை கேட்டுக்கொள்கிறேன். அவருக்கும் ஒரு சின்ன சாலை விபத்திலே அவர் பாதிக்கப்பட்ட நிலைமையில் நேற்று அவர் கலந்து கொள்ள முடியவில்லை என்று குறிப்பிட்டு அவரும் தன்னுடைய அந்த நிலையிலும் கூட இந்த வகுப்புக்கு வந்திருப்பது மகிழ்ச்சி அளிக்கிறது. அவர் விரைவில் உடல் நலம் பெற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அவரை உரையை வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி தோழர். மிக அழகாக பக்தி மரபுகளின் தத்துவம் என்ற தொடக்கத்தை அருமையாக தந்தீர்கள். அதில் மார்க்சிய தத்துவங்களும் இயக்கவியல் பொருள்முதவாதம், வரலாற்று பொருள்முதவாதம் எப்படி அடிப்படையாக இருக்கும் என்பதையும் சுட்டிக்காட்டி மேற்கோளாக கைலாசபதி சிவத்தம்பி தோழர்களை மேற்கோள் காட்டி அருமையாக ஒரு தலைமையுரையை தந்திருக்கிறீர்கள். நன்றி தோழர். அடுத்தபடியாக பக்தி மரபுகளின் தத்துவம் என்ற 27வது உரையாடலை தோழர் பெரன் சாமுவேல் அவர்கள் தர இருக்கிறார்கள். அவர்கள் சாந்தி நிகேதன் பல்கலைக்கழகத்தின் தத்துவ பேராசிரியராக பணியாற்றி கொண்டிருப்பவர். நாவா நினைவு இலக்கிய முகாமில் தொடர் ஆய்வுரையாளராக செயல்பட்டு கொண்டிருப்பவர். அண்ணன் முத்துமோகன் நீண்டகால ஆய்வு மாணவராக பயின்றவர். தோழர் ராஜா அண்ணன் முத்துமோகன் அவர்களின் மார்க்ஸ் அம்பேத்கர் தொடர் உரையை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருப்பார். கிட்டத்தட்ட 72 உரைகள் அதில் நடைபெற்றிருக்கிறது. பன்னாட்டு கருத்தரங்குகளில் தனது ஆய்வு கட்டுரைகளை சமீபத்தில் கூட சமர்ப்பித்து வெற்றி கண்டவர். தத்துவ உரையாளராகவும் ஆராய்ச்சி உரையாளராகவும் கட்டுரை வாசிப்பவராகவும் மிக சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருப்பவர். ஜீவனாவா சிந்தனை பள்ளியின் தொடர் உரையில் பங்கெடுத்து கொண்டிருக்கும் அதே நேரத்தில் பேராசிரியர் நாவா இலக்கிய முகாமில் தன்னுடைய தொடர் உரையை இப்பொழுதும் கூட மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருப்பவர். அன்னார் அவர்களை சிறப்புரையாற்ற அன்போடு அழைக்கிறேன். நன்றி சாமியண்ணா. தோழர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நேற்று நடைபெற வேண்டிய அந்த
கூட்டம் இன்னைக்கு ஒத்தி வைக்கப்பட்டது. அதுக்காக வருத்தம் தெரிவிச்சுக்கிறேன். நேற்று கொஞ்சம் இந்த விஷயங்கள், உடம்பு சம்பந்தமான விஷயங்களுக்காக கொஞ்சம் நேரத்தை செலவிட வேண்டியதாயிடுச்சு. ஸோ அதனால வர முடியல. இன்று இந்த தோழர் சந்திரசேகருடைய பாட்டு மிக ஒரு அருமையான ஒரு பாடல். தோழர் சந்திரசேகரன் அவர்களுக்கு மிக்க நன்றி, அன்பு. அதே போல ரமணி தோழர் அவர்கள் எப்பொழுதும் போல வழக்கமான ஒரு விஷயம், இன்றைய காலகட்டத்தோடு அதை எப்படி இன்றைய தத்துவங்களை நாங்க பேசுகிற விஷயங்களை பொருத்தி பார்ப்பது அப்படின்ற ஒரு இடத்துல இருந்து தொடர்ந்து அந்த விஷயத்தை பேசுபவர் தோழர் ரமணி. அதே போல இன்று நம்ம எடுக்க போற இந்த சப்ஜெக்ட்லயும் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை அவருடைய இந்த தலைமை உரையில குறிப்பிட்டார்கள். என்ன அப்படின்னா, பக்தியை குறித்து எப்படி நம்ம புரிந்து கொள்வது, ஒரு மார்க்சியர்களாக இருந்து கொண்டு பக்தி தத்துவத்தை, பக்தி மரபுகளை எப்படி புரிவது அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்லி சென்றார்கள். அதை ரொம்ப ஒரு நெகட்டிவாக பார்ப்பதோ அல்லது ரொம்ப பாசிட்டிவாக அதை பார்ப்பதோ அப்படின்ற ரெண்டு நிலையிலும் இல்லாமல் அதை ஒரு மார்க்சிய நிலைப்பாட்டிலிருந்து அதை எப்படி புரிந்து கொள்வது, அதுவும் குறிப்பாக இன்றைய இந்த வலதுசாரி இந்துத்துவ இந்த அரசியல் போக்குல நம்ம பக்தியை நம்ம எப்படி பார்ப்பது அப்படின்னு சொல்றதுக்கான ஒரு சில முக்கியமான விஷயங்களை தோழர் ரமணி அவர்கள் சொல்லி சென்றார்கள். இந்த இடத்துல இருந்துதான் நானும் தொடங்க ஆசைப்படுகிறேன். முத்துமோகன் சாருடைய அந்த நூல்ல இந்த பகுதி ஒரு 14 பக்கங்கள் கொண்ட ஒரு பகுதி. அதை இன்றைய இந்த உரையாடலே நம்ம எல்லாத்தையும் பேசி முடித்து விட முடியும் அப்படின்னு சொல்லி நினைக்கல. தொடர்ந்து அதை பேசலாம், 2 அல்லது 3 உரையாடல்களாக அதை அமைத்துக் கொள்ளலாம். ஏன்னா அந்த அளவுக்கு ஆழமான மிக நுட்பமான விஷயங்களை, இந்த பக்தி மரபுகள் குறித்த முக்கியமான நுட்பமான விஷயங்களை முத்துமோகன் சார் இந்த இடத்துல ரொம்ப அற்புதமாக, ரொம்ப ஆழமாக, ஆனால் அதை அவருடைய பாணியில் ஒரு மிக எளிமையாக எப்படி அந்த கருத்துக்களை சாதாரண மக்களுக்கும் அதை கடத்துவது அப்படின்னு சொல்ற ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தோடு அதை ரொம்ப அற்புதமாக இந்த 14 பக்க அந்த பகுதியில இந்த நூலினுடைய இந்த பகுதியில் அவர்கள் சொல்லியிருக்காங்க. இப்ப பக்தி அப்படின்னு சொல்ற அந்த விஷயத்தை நம்ம எப்படி புரிந்து கொள்வது? பக்தி மரபுகள் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம். பெரும்பாலும் பக்தி மரபுகளாக நமக்கு கிடைப்பவை அறியப்படுபவை சைவம் சார்ந்தோ வைணவம் சார்ந்து அப்படின்ற மாதிரிதான் நம்ம பெரும்பாலும் இன்னைக்கு நமக்கு அறியப்படுகிறது. ஆனால் உண்மையிலேயே அந்த பக்தி ஆரம்ப காலகட்டத்துல எப்படி அது உருவாகியது, அது எங்கிருந்து பிழைத்து வருகிறது, அதனுடைய பக்தி அந்த மரபினுடைய வேர்கள் எங்கிருந்து ஆரம்பிக்கின்றன, வேர்கள் எங்கிருந்து தொடங்குகின்றன. அதே போல இன்று இந்துத்துவ அந்த வலதுசாரி இந்துத்துவ சூழல்ல பக்தியை அவர்கள் முழுவதுமாக தங்களுக்கான ஒரு சமஸ்கிருதமயமாக்கத்துக்கான அல்லது பிராமணியமயமாக்கத்துக்கான ஒரு கருவியாக பக்தியை அவர்கள் உபயோகிக்கும் பொழுது, குறிப்பாக இஸ்கான் அதுக்கப்புறம் இந்த பிரம்மகுமாரிகள் அப்படின்னு சொல்றவங்க, இவங்க எல்லாமே இன்றைக்கு பார்த்தோம்னா அத பக்தி அப்படின்னு சொல்ற விஷயத்த எப்படியே ஒரு பிராமணியமயப்படுத்துதலுக்கான ஒரு அங்கமாக அவர்கள் மேற்கொண்டு வருகிறார்கள் அப்படின்னு சொல்றதை நம்ம பார்க்க முடியும். குறிப்பாக இன்னும் அதிகமா வங்காள வைணவம் இது மாதிரியான இடங்கள்ல எல்லாம் நம்ம பார்க்கும் பொழுது இந்த பக்தி என்ற ஒரு விஷயத்த ரொம்ப வித்தியாசமாக பிராமணிய மயப்படுத்துதலுக்கான ஒரு கருவியாக அவர்கள் அதை உபயோகித்து வருவதை நம்ம பார்க்க முடிகிறது. அப்ப இந்த சூழல்ல நம்மளுக்கு உள்ள ஒரு பெரும்பாலான ஒரு விஷயம் என்ன அப்படி கிடைக்குது அப்படின்னு சொன்னா, அது பக்தி என்பதையே ஒரு பிராமணியத்தினுடைய அந்த ஒரு கருவியாக உபயோகிப்பது அப்படின்னு சொல்ற ஒரு இடம் ஒண்ணு கிடைக்குது. ஆனா ஆரம்ப கால தொடக்க கால அந்த பக்தி மரபுகள்ல இந்த கூறுகள் இருந்தனவா, அது எப்படி வைதீக மயப்படுத்தப்பட்டது அப்படின்றதுக்கான சில முக்கியமான விஷயங்களை இந்த பகுதியில் முத்துமோகன் சார் குறிப்பிடுவதை நம்ம பார்க்க முடியும். இதுல என்ன அப்படின்னு சொன்னா, பக்தி அப்படின்னு சொல்ற ஒரு வார்த்தையும் கூட நம்ம ரொம்ப அதிகமாக பக்தி மரபுகள்ல கூட இல்ல. பெரும்பாலும் குறிப்பாக காலனி ஆட்சி காலத்துல
பக்தி என்ற ஒரு வார்த்தை குறிப்பாக இந்த இந்திய ஒருமைப்பாட்டை குறிக்கின்ற ஒரு விஷயமாக அது பார்க்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்றத முத்துக்குமார் சார் இங்க பதிவு பண்றாங்க. அது நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் தான். இந்து அப்படின்னு சொல்ற வார்த்தையும் கூட நம்மளுக்கு எந்த விஷயங்கள்லயும் கிடையாது. இந்து அப்படின்னு சொல்றத இந்து மதத்தினுடைய ஒரு முக்கியமான ஒரு பிரிவாக பக்தியை நம்ம பக்தி மார்க்கம், ஏற்கனவே இருந்த ஞான மார்க்கம், கர்ம மார்க்கம், இவைகளை அடுத்து பக்தி மார்க்கம் அப்படின்னு சொல்ற ஒரு விஷயமாக அது இந்து மதத்தினுடைய ஒரு கூறாக பக்தி மார்க்கம் என்பது இன்று அறியப்படுகிறது. அப்படின் போது இந்து அப்படின்னு சொல்ற வார்த்தையே நம்மளுக்கு நல்லா தெரிஞ்ச விஷயம்தான். என்னன்னா, இந்துன்ற வார்த்தையே எந்த பக்தி மரபு இல்ல நூல்கள்லயும் நம்மளுக்கு கிடைப்பதில்லை. ஆனால் அது ஒரு இந்து மதத்தினுடைய அடையாளமாக இன்று நமக்கு அறியப்படுகிறது அப்படின்னு சொல்றது. இப்ப என்ன அப்படின்னு சொன்னா, நமக்கு இன்று இந்த நாட்டுப்புற தெய்வங்களாக நமக்கு தெரிந்து அறிந்து வைத்திருக்கிற சுருளைமாடன், மாடசாமி, ஐயனார், இவர்களை எல்லாருமே கூட ஒரு சிவனினுடைய வடிவமாக இன்று பார்க்கின்ற ஒரு விஷயமும் இருக்கிறது. அதே போல மறுபுறம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, அழகர் போன்றவர்களை வைஷ்ணவத்துக்குள்ளாக இழுத்துக் கொள்கிற அந்த போக்கு அப்படின்னு சொல்றதும் இருக்குது. அது ஏறக்குறைய இந்த சைவத்துக்கும் வைணவத்துக்கும் தான் பக்தி இருந்தது, பக்தி மரபுகள் இருக்கிறது அப்படின்ற மாதிரியான ஒரு தோரணை இன்று நமக்கு ரொம்ப பரவலாக இருக்கிறது. அப்படின் பொழுது பக்தி அப்படின்னு சொல்றது அப்ப சைவமும் இன்னொரு நம்மளுக்கு வர்ற இன்னொரு கேள்வி என்ன அப்படின்னு சொன்னா, இந்திய ஒருமைப்பாட்டை குறிப்பதாக நம்ம இன்று பக்தியை நம்ம எடுத்துக்கொள்வோம் அப்படின்னு சொன்னா, ஏன்னா ஏறக்குறைய இந்திய பகுதியினுடைய இந்திய நிலப்பரப்பின் எல்லா பகுதிகளிலையும் பக்தி அப்படின்னு சொல்ற ஒன்று பரவி கிடக்கிறது அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிட்டா, அந்த பக்தி கூறுகள் என்பவை இந்திய நிலப்பரப்பு முழுவதும் ஒரே மாதிரியா இருக்குதா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அதுவும் இல்லை. பக்தி மரபுகள் வெவ்வேறு வடிவங்கள்ல, வெவ்வேறு விதங்களாக, வெவ்வேறு மொழிகள்ல அந்தந்த வட்டார தன்மையோடு அந்த பக்தி மரபுகள் என்பவை இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். சரி, அப்படின் போது ஒரு விஷயம் நம்ம இப்ப சொன்னது போல, சைவத்தையும் வைணவத்தையும் வச்சு பக்தியை புரிந்து கொள்ள முடியுமா அப்படின்னு சொன்னா அதுவும் அப்படி புரிந்து கொள்வதும் ஒரு ஒற்றை மையப்படுத்துதல் அப்படின்னு சொல்ற விஷயம்தான். என்ன அப்படின்னா, சைவம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கும் பொழுது தமிழ்நாட்டுல இருக்கிற சைவ சித்தாந்தமும் காஷ்மீரத்துல இருக்கிற சைவமும் கர்நாடகத்துல இருக்கிற வீர சைவமும் வெவ்வேறு விஷயங்கள். அவைகளுக்குள்ளேயே நிறைய வேறுபாடுகள் உண்டு. அதே போல நம்ம இங்க தென்கலை வைணவத்துக்கும் வடகலை வைணவத்துக்குமே பிரச்சனைகள். இது போக வங்காள வைணவம் என்பது அது வேற மாதிரியான ஒரு விஷயம். ஆக இவைகள் எதுவுமே ஒரு நிறுவனம் மயப்படுத்தப்பட்ட சூழல், கோவில் மயப்படுத்தப்பட்ட ஒரு சூழல்ல இவைகளுக்கு இவைகள் எல்லாமே வைணவமாக அறியப்பட்டாலும் அல்லது சைவமாக அறியப்பட்டாலும் அவைகளுக்குள்ள பெரிய வேறுபாடுகள் என்பவை இருக்கின்றன அப்படின்னு சொல்றத புரிய முடியும். சரி, இது இந்த பக்தி குறித்து பக்தி மரபு அல்லது புராண இலக்கியங்கள் எவ்வாறு என்ன சொல்லுகின்றன அப்படின்றது. அதுல புராணங்கள்ல பவிஷ்ய புராணம் அப்படின்னு சொல்றது, அதுக்கடுத்து இன்னொன்னு பிரம்மாண்ட புராணம். இவைகள் இந்த பிரம்மாண்ட புராணத்தினுடைய காப்பீஸ் இன்னும் நிறைய கிடைக்கல அப்படின்ற மாதிரி கூட சொல்லுவாங்க. ஆனா இந்த பிரம்மாண்ட புராணத்தை குறித்த விஷயங்கள் வேற புராணங்கள்ல இருக்கிறதுனால அதை வச்சு கோட் பண்ணி இந்த பிரம்மாண்ட புராணம் அப்படின்னு சொல்றதையும் பேசுவாங்க. இந்த ரெண்டு புராணங்கள்லயுமே ஒரு விஷயம் குறிப்பிடப்படுது. என்ன அப்படின்னு சொன்னா, பக்தி என்பது தாமிரபரணி நதிக்கரையில தோன்றி கர்நாடகத்தின் வழியாக வடநாடு சென்றடைந்தாள் அப்படின்னு. அது பெண் பக்தி என்பது ஒரு பெண்ணாக உருவகிக்கப்படுகிறது. அந்த பக்தியினுடைய அந்த பெண் என்பவள் 2 குழந்தைகளோடு தாமிரபரணியிலிருந்து கிளம்பி கர்நாடகா வழியாக வடநாடு சென்றடைந்தாள் அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு பெண் ரீதியான ஒரு விளக்கம். அதே போல
தென்னாட்டுல இருந்துதான் வடநாட்டுக்கு வந்து பக்தி சென்றது அப்படின்னு சொல்ற மாதிரியான ஒரு விளக்கம் உண்டு. பவிஷ்ய புராணத்திலையும் பிரம்மாண்ட புராணத்திலையும் குறிப்பிடப்படுவதை இங்க வந்து முத்துமோகன் சார் இங்க தெரிவிக்கிறாங்க. அப்படின்னா அவங்களே இன்னொரு கேள்வி எழுப்புகிறார்கள் இது தொடர்ந்து. என்ன அப்படின்னா, இப்ப பக்தின்றது தென்னாட்டுலதான் இருந்தது, பக்தி தென்னாட்டுலதான் தொடங்குச்சுன்னு சொல்லி முழுவதுமாக சொல்லிவிட முடியுமா அப்படின்ற இன்னொரு கேள்வியையும் அதனோடு எழுப்புகிறார்கள். நமக்கு தெரிந்தவரை பக்தின்றது வந்து கொஞ்சம் முன்னாடி தென்னாட்டுலதான் இருந்தது, தொடங்குச்சு அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கிட்டாலும் 6-7ஆம் நூற்றாண்டுகள்ல இருந்தே நம்மளுக்கு வந்து இது சார்ந்த விஷயங்கள் நமக்கு கிடைக்கின்றன. குறிப்பாக பரிபாடல்ல வந்து முருகன் வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்தை சார்ந்தவனாக, குறிப்பிட்ட இடத்தில் அவர் இருப்பதாக, வீற்றிருப்பதாக அப்படின்னு சொல்றது மாதிரியான விளக்கங்கள்லாம் அங்க அதுல இருந்தே ஆரம்பிக்கிறது. அப்படின்னாலும் அந்த இதுக்கு இதை வச்சு நம்ம வந்து தென்னாட்டுலதான் தொடங்கி வடநாட்டுக்கு போச்சு அப்படின்னு சொல்லும் பொழுது, வடநாட்டுல இருந்து பக்தி தொடங்கினதுக்கான ஏதாவது விஷயங்கள் இருக்க முடியுமா? வடநாட்டிலையும் வந்து பக்தி இருந்தது, தென்னாட்டுல இருக்கிற அந்த சூழல்லையும் பக்தி வந்து வடநாட்டிலையும் அந்த மாதிரியான விஷயங்களோடு இருந்தது அப்படின்னு சொல்றதுக்கான இடங்களை சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்ற ஒரு கேள்வியையும் முத்துமோகன் சார் இங்க எழுப்புகிறார்கள். இது ஒரு முக்கியமான கேள்வி. என்னன்னா, வடநாட்டுல இருக்கிற பக்தி மரபுக்கும் தென்னாட்டுல இருக்கிற பக்தி மரபுக்கும் நிறைய வித்தியாசம். அது மட்டுமல்லாமல் வடநாட்டுல இருக்கிற அந்த பக்தி விஷயங்கள் என்ன ஏறக்குறைய தென்னாட்டில் இருக்கிற பக்தி விஷயங்களும் ஏறக்குறைய ஒரே மாதிரியான தன்மையை கொண்டிருந்தாலும் அவைகளுக்குள்ள நிறைய வேறுபாடுகள் இருக்கின்றன. என்ன ஆனா இது இது அப்படி ஒற்றுமைகள் சில இருக்கும் பொழுது, இந்த இப்ராஹிம் கூப்பிட்டிருக்காருல்ல, இந்த ஒற்றுமைகள் இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது இதை வந்து நம்ம எப்படி புரிந்து கொள்வது, அதனுடைய தொடக்க வேர்களை எப்படி புரிந்து கொள்வது அப்படின்னு சொல்ற சில முக்கியமான கேள்விகள். இந்த கேள்விகளோடு தான் இந்த நூலினுடைய இந்த பகுதி என்பது அமைந்திருக்கிறது. அதுல முத்துமன் சார் இப்ப சொல்ற ஒரு விஷயம், முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த சமஸ்கிருத மரபுகளுக்கு வெளியே தான் இந்த பக்தி மரபுகளின் தொடக்கங்கள் இருந்திருக்கின்றன. ஆனால் ஒரு காலகட்டத்துல இந்த சமஸ்கிருத மரபுகளுக்கு வெளியே இருந்த மரபுகள் படிப்படியாக திரண்டு பக்தியாக உருமாற்றம் பெற்றன அப்படின்னு சொல்றது. இதை எப்படி நம்ம புரிந்து கொள்வது அப்படின்றது. என்னன்னா, பக்தியினுடைய அடிப்படை, இதுக்கு நிறைய ஆதாரங்களை நம்ம இதை சொல்ல முடியும். ஏன்னா சமஸ்கிருதத்துக்கு வெளியே இருந்த மரபுகள்ல இருந்தா பக்தி தோன்றியது அப்படின்றதுக்கான நிறைய ஆதாரங்களை நம்ம கொடுக்க முடியும். இந்த ஆதாரங்களையும் ஒன்றொன்றாக முத்துமோகன் சார் ஒண்ணு கொடுக்குறாங்க. என்ன அப்படின்னா, இது வெளியே இருந்த மரபுகள் எல்லாமே ஒரு காலத்துல திரட்டப்பட்டு அது பக்தி அப்படின்னு சொல்ற ஒரு ஏகத்துவ மரபாக, அதுக்குள்ள இருந்த வேறுபாடுகளோடு இவை ஒரு ஒரு விதமான ஒரு குறிப்பிட்ட மரபாக உருவாக்கம் பெறுகிறது அப்படின்றது. இது குறித்து அம்பேத்கர் அவர்களுடைய அந்த 4வது வால்யூம்லையும், அம்பேத்கருடைய எழுத்துகளுடைய 4வது வால்யூம்லையும் இது குறித்த சில விஷயங்களை வந்து அம்பேத்கர் குறிப்பிடுவதையும் நாம் பார்க்க முடியும். பக்திக்கு ஒரு அவைதிக தன்மை உண்டு. அது எப்படி அவைதிக தன்மை அப்படின்னு சொன்னா, முத்துமோகன் சார் ரொம்ப அற்புதமாக இந்த விஷயத்தை குறிப்பிடுகிறார்கள். அதுக்கு முக்கியமான ஒரு அடிப்படையான ஒரு புராண கதை ஒன்றையும் குறிப்பிடுவாங்க. அது கிருஷ்ணன் சார்ந்த ஒரு புராண கதை. அந்த புராண கதையில என்ன அப்படின்னு சொன்னா, கோவர்த்தனகிரி அப்படின்னு சொல்ற ஒரு இடத்துல கிருஷ்ணன் வந்து யாதவ மக்களை வந்து சந்திக்கிறார். யாதவ மக்கள் வந்து அங்க வந்து வேள்விகள் அவைகள்லாம் எழுப்பி, யாகங்கள்லாம் இந்திரனுக்கு எழுப்பி வழிபட்டு கொண்டு இருக்கிறார்கள். அப்போ வந்து கிருஷ்ணன் வந்து அந்த மக்கள்கிட்ட போய் கேட்பாரு, இந்த இந்த கோவர்த்தனகிரி என்ன, உங்களுடைய வாழ்க்கை என்பது எதன் அடிப்படையில், எதை சார்ந்து அமைந்திருக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது அந்த மக்கள் சொல்லுவாங்க, இந்த கோவர்த்தனகிரி கிரி மலையில இருக்கிற இந்த விஷயங்கள் சார்ந்துதான் எங்களுடைய வாழ்க்கை தளமே அமைந்திருக்கிறது
அப்படின்னு சொல்லும் பொழுது அப்ப கிருஷ்ணன் வந்து என்ன சொல்லுவாருன்னா, அப்புறம் எதுக்கு வேள்வி இதெல்லாம் நீங்க செஞ்சிட்டு இருக்கீங்க, மந்திரங்கள் எல்லாம் எதுக்கு சொல்லிட்டு இருக்கீங்க, அப்ப அந்த மலையை வழிபடுங்க, பூ இதெல்லாம் பண்ணி என்ன பூனால பூஜை செய்து ஒரு மனதார நீங்க வழிபடுங்க அப்படின்னு சொல்லி கிருஷ்ணன் சொல்வதாகவும், அதனால வந்து இந்த மக்கள் எல்லாமே வந்து அந்த கோவர்த்தனகிரி மலைக்கே வந்து பூஜை இதெல்லாம் பண்ணி அவர்கள் வந்து இந்த மலையையே வழிபட்டதாகவும் அந்த புராண கதை சொல்லும். அதுக்கு அடுத்த நிலையில இந்த புராண கதை எப்படி போகும் அப்படின்னா, இது வந்து இந்த தன்னுடைய அந்த யாகங்கள் வேள்விகள் இதுல எல்லாம் வந்து நிறுத்தப்பட்டதுனால இந்திரன் வந்து ரொம்ப கோபம் அடைந்து இந்த மக்கள்கிட்ட வந்து இந்த மக்களுக்கான ஒரு பெரிய ஒரு அடை மழையை வந்து இவர்களுக்கு கொடுத்ததாகவும், அதனால வந்து இந்த மக்கள் பெரிய துயரத்துக்கு உட்பட்டதாகவும், அதுக்கப்புறம் வந்து இந்த மக்கள் வந்து அந்த துயரத்தின் நடுவுல வந்து கிருஷ்ணர்கிட்ட போய் நீ சொன்னீங்க அப்படின்னு சொல்லி நாங்க பண்ணோம், இப்ப பாத்தீங்கன்னா பெரிய அடைமழையா இருக்குது, நாங்க என்ன பண்றது அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது கிருஷ்ணன் வந்து கோவர்த்தனகிரி மலையே தன்னுடைய கைகளில் தூக்கி அதை ஒரு குடை போல இந்த மக்களுக்காக அமைத்து கொடுத்தார், அதனால மலையிலிருந்து காப்பாற்றினார் அப்படின்னு சொல்ற மாதிரி இந்த புராண கதை செல்கிறது. இப்ப இதுல கிடைக்கிற தகவல் என்ன அப்படின்னு சொன்னா, நம்மளுக்கு இந்த புராண கதையிலிருந்து நமக்கு கிடைக்கிற தகவல் என்ன அப்படின்னா, கிருஷ்ணன் என்பவன் வேள்விகளுக்கும் யாகங்களுக்கும் யஜ்யங்களுக்கும் அப்பாற்பட்டவன், அதை வந்து மறுத்தவன், ஒரு அவைதிக தன்மை கொண்ட மனிதனாக இந்த புராண கதையிலிருந்து கிருஷ்ணர் என்பவர் அறியப்படுகிறார். அதே போல இன்னொரு உபநிடதம் ஒண்ணு இருக்கிறது, சாண்டோக்கிய உபநிடதம். இப்ப அது என்ன அப்படின்னு சொன்னா, அதுல வந்து ஒரு டயலாக் ஒண்ணு வரும். கிருஷ்ணர் வந்து இந்த வேதங்கள் யாகங்கள் வேள்விகள் இவைகளை எல்லாத்தையும் வந்து மறுத்ததாகவும், அவருடைய குருவான ஒரு முனிவர், அந்த சட்டன்னு அது ஞாபகம் இல்ல, அந்த முனிவர் வந்து இவைகள் எல்லாம் வந்து குறைவான அறிவுடைய தன்மை கொண்டவை, குறை அறிவுடையவை, இந்த வேதங்கள் அதனுடைய இலக்கணங்கள், அதே போல அந்த வேதங்கள் சொல்லுகின்ற யாகங்கள் மந்திரங்கள் இவைகளை படித்து அறிவது இதெல்லாம் வந்து குறை அறிவு உண்டவை. மிகப்பெரிய அறிவு அப்படின்னு சொல்றது, பெரிய அறிவு உயர்ந்த அறிவு அப்படின்னு சொல்றது வந்து தன்னை அறிவதுலதான் இருக்கிறது அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு உபநிடதத்திலையும் கூட இந்த விஷயங்கள் வரும். இதுவும் என்ன தோணுது, இதுவும் நமக்கு என்ன விஷயத்தை நம்மளுக்கு சொல்லுது அப்படின்னு சொன்னா, கிருஷ்ணர் என்பவர் வைதிகத்துக்கு அப்பாற்பட்ட அந்த மரபுகள்ல ஊன்றியவராக நம்மளுக்கு இந்த பாடல்கள் எல்லாமே நம்மளுக்கு தெரிவிக்கின்றன. அப்ப கிருஷ்ணரும் வந்து வைதிகத்துக்கு வெளியே இருந்தவர் முதல்ல, ஆனால் பின்னால வைதிகத்துக்குள்ளாக அவர் வந்து உள்ள இழுக்கப்படுகிறார். அந்த கிருஷ்ணரை சார்ந்து இந்த பக்தி மரபு அப்படின்னு சொல்றது ஒரு பக்கத்துல உருவாக்குறது அப்படின்றது. அதே போலதான் சிவனுக்கும். சிவன் வந்து இந்த சுடுகாட்டில் சுற்றி அலைபவர், அவர் வந்து அதனால வந்து தீட்டானவர், அவர் வந்து அதனால ஒரு உயர்ந்த இடத்துக்கு தகுதியற்றவர் அப்படின்னு சொல்லி அவரை வந்து அவருக்கு யாகத்தில் உள்ள அந்த அவிர்பாகம் அப்படின்னு சொல்றது மறுக்கப்பட்டது அப்படின்னு சொல்ற மாதிரியான கதைகளும் உண்டு. இன்னும் குறிப்பாக மார்க்கண்டேய புராணம் என்று நினைக்கிறேன். அந்த மார்க்கண்டேய புராணத்துல அதே போல இன்னொரு ஒரு விஷயம் ஒண்ணு வரும். என்னன்னா, சிவன் வந்து சதி அப்படின்றவரை மணந்து அவர் வந்து சதி அவருடைய அப்பா வீட்டுக்கு செல்லும் பொழுது சிவனையும் அழைப்பார். சிவன் வந்து சத்தியையும் அவருடைய குழந்தைகளோடு செல்வார். அங்க வந்து அவரை வந்து இந்த சடைமுடி கொண்டவன் இந்த சுடுகாடுகள்ல வந்து அலைபவன் அப்படின்னு சொல்லி அவனை வந்து ஒரு இழிவாக பார்த்து அவருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை வந்து, அல்லது மருமகனுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை தனது தகப்பன் கொடுக்காதனால சதி இந்த வந்து தற்கொலை செய்து கொண்டதாக இன்னொரு குறிப்பும் ஒண்ணு உண்டு. ஆக சிவனும் வந்து
வைதிகத்தன்மை அற்றவர், வைதிகத்து மரபுக்கு வெளியே இருந்து உருவானவர் அப்படின்னு சொல்ற விஷயங்களை எல்லாம் இந்த புராணங்களுடைய இந்த பகுதிகள் வந்து நமக்கு சுட்டி காட்டுகின்றன. இந்த புராணங்களை நம்ம வந்து வெறுமனே அப்படியே கதையா வாசிக்கிறதை விட புராணங்கள் நமக்கு சொல்கிற வரலாற்று தகவல்கள் என்ன அப்படின்னு இதுல இருந்து வரலாற்றை எப்படி நம்ம பெற்றுக்கொள்வது அப்படின்னு சொல்ற இடங்களுக்கும் நம்மளுக்கு முக்கியமான விஷயங்கள். ஆக சிவனும் கிருஷ்ணனையும் இங்க வந்து வேத மரபுக்கு வெளியே உள்ளவர்களாகத்தான் இந்த புராண கதைகள் இவைகள்லாம் வந்து நமக்கு சுட்டி காட்டுகின்றன. இந்த விஷயத்தை இன்னும் அற்புதமாக இன்னும் தெளிவாக இவர் பாபா சாஹேப் அம்பேத்கருடைய அந்த 4வது தொகுதி நூலில் 11வது அத்தியாயம் அதுல வந்து இன்னும் அற்புதமாக இந்த விஷயத்தை வந்து இன்னும் அற்புதமாக அதை எழுதியிருப்பார். இன்னும் அற்புதமாக இந்த என்னன்னா உபநிடதங்கள், அதுக்கப்புறம் வந்து புராணங்கள் கதைகளை எல்லாம் கோட் பண்ணி எப்படி வந்து கிருஷ்ணனும் சிவனும் வைதீகத்துக்கு அப்பாற்பட்டவர்கள் அல்லது வேத மரபுக்கு எதிரானவர்கள் அப்படின்னு சொல்ற ஒரு விஷயத்த அம்பேத்கரும் அந்த இடத்துல வந்து குறிப்பிட்டிருப்பார். ஆக இந்த மாதிரி பக்தி அப்படின்னு சொல்றது, பக்தியினுடைய நாயகர்களாக இன்று அறியப்படுகிற கிருஷ்ணன் சிவன் அப்படின்னு சொல்றவங்க எல்லாம் வந்து வேத மரபுக்கு அப்பாற்பட்டவர்களாக, வேத மரபை எதிர்த்தவர்கள். இப்படிதான் வந்து புராண கதைகள்லாம் சில இடங்கள்ல நம்ம பார்க்க முடிகிறது. என்ன இதுல இருந்து நம்மளுக்கு கிடைக்கிற என்னது அப்படின்னு சொன்னா, இந்த மரபுகள் என்ன சைவ பக்தி மரபாக இருக்கட்டும் அல்லது வைணவ பக்தி மரபாக இருக்கட்டும், இவைகள் வந்து அவைதிக தன்மை கொண்டவை ஆரம்ப காலகட்டத்துல அப்படின்னு சொல்றத வந்து அந்த கடவுளர்கள் சார்ந்த சில புராண கதைகள், என்ன உபநிடதத்தினுடைய குறிப்பிடப்பட்ட விஷயங்கள், இவைகளின் மூலமாக நம்ம வந்து கொஞ்சம் அவைகளிலிருந்து கிடைக்கின்ற தகவல்களின் மூலமாக இதை நம்ம புரிய முடியும். அடுத்த நிலையில எப்படி இது வந்து சமஸ்கிருத மரபுகளுக்கு வெளியே இருந்த மரபு அப்படின்னு சொல்றது எப்படி வந்து நம்ம இன்னொரு விதமா ப்ரூவ் பண்றது அப்படின்றது, இது குறித்து RS சர்மா அவர்களுடைய எழுதிய நூலில் இந்த பக்தி மரபு என்பது விவசாய வாழ்நிலை வழங்கிய அடித்தள மக்களுடைய விவசாய வாழ்நிலை வழங்கிய அந்த நம்பிக்கைகளில் இருந்துதான் இந்த பக்தி என்பது தொடங்குகிறது அப்படின்னு சொல்ற மாதிரி RS சர்மாவும் குறிப்பிடுவார். அதே போல தோழர் குறிப்பிட்டது போல கைலாசபதி அவருடைய விஷயங்கள்லையும் இந்த விஷயங்களை நம்ம பார்க்க முடியும். என்ன இது என்ன அப்படின்னு சொன்னா, பக்தின்றதே வந்து இந்த மந்திரங்கள் சொல்லி அதை வந்து கடவுளை வந்து வழிபடுதல் அப்படின்னு சொல்ற விஷயத்திலிருந்து அப்பாற்பட்டு உணர்ச்சி வசப்பட்டு, அதே போல ஒரு சொந்த தாய்மொழியில், அப்புறம் அந்த பகுதியில் கிடைக்கிற அந்த மலர்களை கொண்டு, அந்த பகுதியில் கிடைக்கின்ற அந்த பொருள்களை கொண்டு இறைவனை வழிபடுதல் அப்படின்னு சொல்ற ஒரு தன்மையை வந்து பக்தியில நம்ம பார்க்க முடியும். நம்ம பக்தி மரபுகள் இன்னைக்கும் கூட நம்ம தாய் தெய்வ வழிபாடுகள் என்ன, அதே போல நாட்டார் வழக்காட்சியல் சம்பந்தப்பட்ட வழக்காறுகள் சம்பந்தப்பட்ட இந்த ஆண் தெய்வங்கள் இவைகள் எல்லாம் பார்க்கும் பொழுது அந்த தெய்வங்கள் வழிபாடு அந்த தெய்வங்களினுடைய வழிபாடுகள் என்பதே வந்து அந்தந்த பகுதியில கிடைக்கிற சில முக்கியமான பொருள்கள், அந்த பகுதியில கிடைக்கிற பொருள்களை வைத்துதான் அவர்களுடைய அந்த வழிபாடு அப்படின்னு சொல்றதே, அந்த தெய்வங்களினுடைய வழிபாடு என்பதே இருப்பதை நம்ம பார்க்க முடியும். ஆக இது வந்து பக்தி என்பது வேத மரபுக்கு அப்பாற்பட்டு மந்திரங்கள், யாகங்கள், யஜ்ஞங்கள் இவைகளை எல்லாம் மறுத்த நிலையில் இந்த பகுதியினுடைய வட்டாரத்தன்மையோடு ஒரு அந்த மக்களினுடைய தாய்மொழியில் ஒரு உணர்ச்சி ததும்ப மனம் ஒன்றிய நிலையில் இறைவனை வழிபடுதல் அப்படின்னு சொல்ற விஷயங்கள் தான் இந்த பக்தியினுடைய விஷயங்களாக நமக்கு அறியப்படுகிறது அப்படின்றது. இவைகள் எல்லாமே நம்மளுக்கு வந்து இந்த பக்தி மரபு என்பது வேத மரபுகளுக்கு, வைதீக மரபுகளுக்கு வெளியில் தான் தோன்றியது அப்படின்னு சொல்ற ஒரு விஷயத்த நம்ம பார்க்க முடியும். ஆனால் பிற்காலத்தில் இந்த கோயில் கலாச்சாரம் அப்படின்னு சொல்லி வரும் பொழுது அதன் உள்ளாக எப்படி வந்து வர்ண அமைப்பு என்பது உள்ள புகுகிறது படிப்படியாக, அதன் மூலமாக பக்தி என்பதுமே எப்படி வந்து வைதீகமயப்படுத்தப்படுகிறது அப்படின்னு சொல்ற விஷயங்கள்லாம் நம்மளுக்கு
கொஞ்சம் நம்ம அதை உற்று கவனித்தால் அதை புரிய முடியும். அதுக்கடுத்து பக்தி அப்படின்னு சொல்றதுக்கு, பக்தி மரபுக்கு அடிப்படையாக இருந்தது அப்படின்னு சொல்றது அடித்தள மக்களினுடைய விவசாயம் சார்ந்த வாழ்நிலை வழக்கங்கள், நம்பிக்கைகள் அப்படின்னு சொல்றது நம்ம பார்த்தோம். அதற்கு அடுத்த நிலையில நம்மளுக்கு கிடைக்கிறது தகவல் என்ன அப்படின்னு சொன்னா, முத்துமன் சார் சொல்ற இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, பக்திக்கும் சமண பௌத்தத்திற்கும் தொடர்பு உண்டு அப்படின்றது. அது எப்படி சமணத்துக்கும் பௌத்தத்துக்கும் சமணத்தையும் பௌத்தத்தின் தொடர்ச்சியாக நம்ம பக்தியை எப்படி அறிய முடியும் அப்படின்றது. இது என்ன அப்படின்னு சொன்னா, ரொம்ப அற்புதமாக இந்த பகுதியில வந்து பௌத்த சமணத்தினுடைய தொடர்ச்சியாக பக்தியை வந்து எப்படி அறிய முடியும் அப்படின்னு சொல்லுது. இது சில முக்கியமான பகுதியை இந்த இடத்துல, இந்த முக்கியமான சில விஷயங்களை முத்துமன் சார் இங்கு குறிப்பிடுகிறார்கள். என்ன அப்படின்னா, இந்த சிராமண தத்துவங்கள் எல்லாத்துலயுமே முக்கியமான ஒரு தத்துவ கோட்பாடு, ஒரு கோட்பாடு என்ன அப்படின்னா வினை கோட்பாடு. இந்த வினை கோட்பாடு என்ன அப்படின்னு சொல்றது நம்மளுக்கு தெரியும். என்னன்னா, நம்ம வினை என்பது உருத்து வந்து வினை அடுத்து வந்து உருத்தும் அப்படின்னு சொல்ற ஒரு விஷயங்கள்லாம் நம்மளுக்கு தெரியும். அதாவது ஒரு குறிப்பிட்ட செயல் அப்படின்னு சொல்றது அது வந்து தொடர்ந்து அது வந்து அதனுடைய விளைவை தொடர்ந்து உருவாக்கி கொண்டே இருக்கும் அப்படின்றது. ஒரு வினை அடுத்த வினைக்கு வினைக்கான தொடர்ச்சியாக இருக்கும். அது வந்து தொடர்ந்து அடுத்தவரை பாதிக்கும், நன்மையாகவோ தீமையாகவோ அது பாதிக்கும் ஒரு செயல்பாடு அப்படின்றது. இது இன்றைய நிலையில வந்து வைதிக தத்துவங்கள்ல இந்த வினை கோட்பாடு என்பது எவ்வாறு விளக்கப்படுகிறது அப்படின்னு சொல்றது இன்னும் ஒரு என்னன்னா, நான் செய்த வினை என்பது என்னை வந்து உறுத்தும் அப்படின்ற மாதிரியான விளக்கங்கள் இன்று கொடுக்கப்படுகின்றன. அது வந்து போன ஜென்மத்துல நான் செய்த வினை இந்த ஜென்மத்துக்கு வந்து என்னுடைய பிறப்புக்கான காரணம், இந்த ஜென்மத்துல வந்து நான் செய்கிற வினை என்பது அடுத்த ஜென்மத்தினுடைய பிறப்பினுடைய பலனுக்கான காரணம். இதே போல நான் ஒரு குறிப்பிட்ட சாதியில பிறக்கிறேன் அப்படின்னு சொன்னா அதுக்கும் வந்து போன ஜென்மத்தினுடைய வினை அப்படின்ற மாதிரி வினை என்பது ஒரு மனிதனுடைய வினை என்பது அந்த மனிதனையே வந்து தொடர்ந்து பாதிக்கும் அப்படின்றது மாதிரி வைதீகம் வந்து விளக்கம் கொடுக்கும். ஆனா பாலி இலக்கியங்கள்ல இருக்கிற பௌத்த பிரதிகள் அவைகள் வந்து வினைக்கு கொடுக்கிற விளக்கம் என்பதே வேற. அது வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னா, நான் செய்கிற வினை என்பது பிறரை அல்லது பிறவற்றை எவ்வாறு பாதிக்கும் அப்படின்னு சொல்றது மாதிரிதான் முதல்ல வந்து இந்த கர்ம கோட்பாடு, வினை கோட்பாடு என்பது பௌத்தத்துல சமணத்துல உருவாகி இருக்கிறது. அப்ப இந்த நான் இங்க வைதிகத்துல சொல்ற மாதிரி இந்த வினை கோட்பாடு என்பது என்னையே வந்து பாதிக்கும், நான் செய்கிற வினை என்னை பாதிக்கும், என்னை மட்டுமே பாதிக்கும் அப்படின்ற மாதிரி விளக்கம் கொடுக்காமல் பழைய இந்த பாலி பிரதிகள், பௌத்த பிரதிகள் எல்லாம் கொடுக்கிற விளக்கம் என்ன அப்படின்னு சொன்னா, எனது வினை பிறரை பாதிக்கும், என்னையும் பாதிக்கலாம் பிறரையும் பாதிக்கும் அப்படின்றது. அதை வந்து இன்றைய அறிஞர்கள் அதை வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா சோசியோ கர்மா அப்படின்னு சொல்லுவாங்க. சோசியோ கர்மா அப்படின்றது இண்டிவிஜுவலிஸ்ட் கர்மாவுக்கு எதிரான ஒரு விஷயம். ஒரு வினை என்பது அந்த வினை செய்தவர் மட்டுமே பாதிக்கும் அப்படின்னு சொல்றது இண்டிவிஜுவலிஸ்ட் கர்மா. அதற்கு எதிர்நிலையில பாலி இலக்கியங்கள் சொல்வது என்ன அப்படின்னு சொன்னா சோசியோ கர்மா, அதாவது நான் செய்த வினை என்பது பிறரையும் பாதிக்கும் அப்படின்றது. அது ஒரு டயலக்டிக்ஸுக்கு ஆன ஒரு முக்கியமான ஒரு இடம். இந்திய சூழல்ல நம்ம வந்து இயங்கியலை எப்படி வந்து புரிந்து கொள்வது அப்படின்னு சொல்லும்போது, இந்திய சூழல் வழியாக எப்படி புரிந்து கொள்வது அப்படின்னு சொல்றதுக்கான முக்கியமான ஒரு இடம் வந்து பௌத்தத்துல உண்டு. இது குறித்த சில விஷயங்களை நம்ம ஏற்கனவே இந்த உரையாடல்கள் எல்லாம் பார்த்திருக்கிறோம். அந்த இயங்கியல் தன்மையோடு இந்த பௌத்தம் வந்து இந்த கர்ம கோட்பாட்டை விளக்கும். சரி, இது ஒரு பக்கம். ஆனால் இந்த கர்ம கோட்பாடு என்பது
ஏன் வந்து பௌத்தத்திலையும் சமணத்திலையும் பேசப்பட்டது அப்படின்னு சொல்றது இன்னொரு முக்கியமான விஷயம். ஏனென்றால் சமணமும் பௌத்தமும் இறை கோட்பாட்டை மறுப்பவை, இறை கோட்பாட்டை அங்கீகரிக்காதவை. அப்படியானால் இந்த இறை கோட்பாட்டை வந்து அங்கீகரிக்காத பொழுது எப்படி வந்து இந்த உலகத்தினுடைய விஷயங்களை எப்படி நம்ம பேசுவது அப்படின்னு சொல்றதுக்கான இடமாகத்தான் இந்த வினை கோட்பாட்டை அவர்கள் இந்த பௌத்தமும் சமணமும் பயன்படுத்தி இருக்கிறார்கள். அதை ஒருவித அறவியலாக அதை உபயோகித்திருக்கிறார்கள். இந்த உலகத்தை ஒரு இறை கோட்பாடு அப்படின்னு சொல்லி இருக்கும் பொழுது இறைவனுடைய அந்த ஆணையினால்தான், இறைவனுடைய சித்தத்தினால்தான் இந்த உலகத்தில் உள்ள பொருள்கள் எல்லாம் இவ்வாறு இயங்குகின்றன அப்படின்ற மாதிரியான விளக்கம் கொடுக்கப்படும். இங்க வந்து சமணத்திலையும் பௌத்தத்திலையும் இறை கோட்பாடு இல்லை அப்படின்னு சொல்லும் பொழுது எப்படி வந்து நம்ம அதை புரிந்து கொள்வது அப்படின்னா, இறைவன் வந்து இறைவனுடைய சித்தத்தினால இறைவனே இல்லாத போது இறைவனுடைய அந்த ஆளுகை சித்தம் என்ன இப்படின்றதெல்லாம் ஒண்ணும் வந்து இந்த உலகத்துல இல்லை அப்படின் பொழுது இந்த உலகம் வந்து எப்படி வந்து இயங்குகிறது அப்படின்னு சொல்றதுக்கு இந்த வினைதான் வந்து இந்த உலகத்தை தொடர்ந்து இயக்கி கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்ற ஒரு விதமான ஒரு விளக்கத்தை சமணமும் பௌத்தமும் கொடுக்கின்றவை. அது வந்து வினை கோட்பாடு அப்படின்னு சொல்றதை ஒரு அறிவியலினுடைய அடிப்படையாக கூட அமைந்தது பௌத்தத்திலையும் சமணத்திலையும். இந்த விஷயத்தை தான் கடைசியில வந்து பார்ப்பனியம் என்பது இந்த விஷயத்தை வந்து அப்படியே எடுத்துக்கொண்டு போய் கடைசியில சாதி வர்ணத்தை என்ன ஜஸ்டிஃபை பண்ணுவதற்கான ஒரு இடமாக என்ன இந்த பௌத்தம் ஆரம்ப காலத்துல பௌத்தமும் சமணமும் பேசிய இந்த வினை கோட்பாட்டை அப்படியே உருவி எடுத்துக்கொண்டு போய் வர்ணாசிரம தர்மம், அதையே அறம் அப்படின்னு சொல்றது மாதிரி மாற்றியதையும் நம்ம வரலாற்றில நம்ம பார்க்க முடியும். ஆனால் இந்த வினை கோட்பாட்டினுடைய தொடக்கம் என்பது வர்ணாசிரம தர்மம் என்பது அல்ல அப்படின்றது என்ன. சரி, இப்ப இந்த ஒரு அறமாக இது மாறும் பொழுது பௌத்தத்திலையும் சமணத்திலையும் இது ஒரு அறமாக மாறும் பொழுது என்ன, இதுக்கு வந்து ஒரு தொடர்ந்து இதன் மீது இந்த அறத்தின் மீது இந்த வினை கோட்பாட்டின் மீது ஏராளமான விளக்கங்கள் தொடர்ந்து படிப்படியாக வரலாற்று ரீதியில் கொடுக்கப்பட்டு ஒரு காலகட்டத்துல என்ன ஆகுதுன்னா ஒரு விதமான ஒரு மேட்டுக்குடித்தனம் வந்து இந்த அறத்துக்குள்ளாக அந்த சமணமும் பௌத்தமும் பேசி இந்த வினை கோட்பாட்டுக்குள்ளாக வர ஆரம்பிக்கின்றன. அது ஒரு வெகுஜன மக்களிடமிருந்து அது கொஞ்சம் கொஞ்சமாக அது விலக ஆரம்பிக்கிறது அப்படின்றது. அது இந்த இடத்தை வந்து பௌத்தமே வந்து கொஞ்சம் விலகி போன இந்த மேட்டுக்குடித்தனம் வந்த இந்த அறவியல் இந்த கர்ம கோட்பாட்டை பௌத்தமே இன்னொரு இடத்துல இருந்து சால்வ் பண்ண அது ட்ரை பண்ணும். அது என்னன்னா அதுக்கு எப்படி அதை சால்வ் பண்ணும் அப்படின்னு சொன்னா மத்தியம மார்க்கம் அப்படின்றது. நம்ம ஏற்கனவே போன உரையாடல் நம்ம பார்த்ததுதான் மத்திய மார்க்கம் அப்படின்றது. ரொம்ப எக்ஸ்ட்ரீமும் இல்லாம ஒரு ரெண்டு எக்ஸ்ட்ரீமும் மீட் பண்ற இடத்துல வந்து நீ எப்பவும் இருந்துக்கோ அப்படின்னு சொல்றது. சோ இந்த எக்ஸ்ட்ரீம் ஃபார்ம் ஆஃப் த அறவியலை வந்து பௌத்தம் வந்து அது வந்து மத்தியம மார்க்கம் அப்படின்றது மூலமாக ஒரு புறம் வந்து ட்ரை டு அதை வந்து சால்வ் பண்ண முயற்சி செய்யும். இன்னொரு புறம் பௌத்தத்துக்குள்ள இருக்கிற முக்கியமான இன்னொரு கோட்பாடு வந்து கருணை கோட்பாடு. இந்த வினை கோட்பாட்டிற்கு கராரான இந்த வினை கோட்பாட்டிற்கு அதை வந்து கொஞ்சம் என்ன ஒரு வெகுஜனத்தன்மைப்படுத்துகிற ஒரு விஷயமாக இந்த கருணை அப்படின்னு சொல்ற ஒரு கோட்பாட்டை பௌத்தம் அதிகமாக பேசும். ஆக இந்த கருணை கோட்பாடு என்பது இந்த வினையினுடைய தாக்கத்தை மட்டுப்படுத்துவதாக கொஞ்சம் வந்து அது வந்து மட்டுப்படுத்துவதற்கான முயற்சி செய்வதாக இந்த கருணை கோட்பாடு என்பது அமைந்திருக்கிறது. இத எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொன்னா, நான் செஞ்ச வினை வந்து என்னைதான் பிறரையும் பாதிக்கும் அப்படின்னு சொல்லும் பொழுது கொஞ்சம் ரொம்ப வந்து அந்த வினையை பாதிப்பது வந்து கொஞ்சம் கருணையோடு அணுகுப்பா, கொஞ்சம் அடுத்த மக்களுடையும் கணிச்சு பார்த்து அவங்களுடையும் இருந்துக்கிற மாதிரி நீ கொஞ்சம் கனிவா அணுகு அப்படின்னு சொல்றது மாதிரியான ஒரு இடத்துக்கு இந்த கருணை கோட்பாடு வந்து பௌத்தத்திலையும் சமணத்திலையும் கொண்டு செல்லும். அதே போல சமணத்துல இருக்கிற இன்னொரு முக்கியமான கோட்பாடு எல்லா சிற்றுயிர்களுக்கும் வந்து
முக்கியத்துவம் கொடுக்கிறது. அவைகளுடைய வாழ்க்கைக்கு என்ன, அவைகளுடைய வாழ்வுக்கு அவைகளை கொன்றுவிடாமல், அவைகளை ஹிம்சை செய்யாமல் தொடர்ந்து அவர்களை எனது வாழ்வுக்காக பிறரை கொல்லாமை அப்படின்னு சொல்ற ஒரு இடத்துக்கு சமணம் அஹிம்சை என்ற கோட்பாட்டின் மூலமாக நகர்வதையும் நம்ம பார்க்க முடியும். அவைகள் எல்லாமே உயிருள்ள ஓர் உயிர் ஈர் உயிர் அப்படின்னு சொல்ற மாதிரி அதை பிரித்து எல்லா ஜீவாக்களுமே ஜீவன்களுமே முக்கியமானவை அப்படின்ற இடத்துக்கு சமணமும் அதை நகர்த்தும். ஆக இந்த கருணை கோட்பாடு என்பது இந்த சமண பௌத்தத்தினுடைய அடிப்படையில் இருந்துதான் உருவாகிறது அப்படின்னு சொல்றதை நம்ம பார்க்க முடியும். சரி, இப்ப என்ன அப்படின்னா, இந்த சமணத்திலையும் பௌத்தத்திலையும் உருவான இந்த கருணை கோட்பாடு இங்கு பக்தியில் வினை சார்ந்த விஷயங்களை மீறுவதற்கான இறைவனின் கருணையின் மூலமாக எனது பூர்வ ஜன்ம வினைகளையும் பலன்களையும் இந்த ஜென்மத்துல இருக்கக்கூடிய இந்த பாவ புண்ணியங்களையும் நான் வேறறுத்து விட்டு இறைவனுடைய கருணையினால நான் முக்தி அடைய முடியும் அப்படின்ற மாதிரியான ஒரு விளக்கத்துக்கு பின்னாள்ல வருகிற இந்த பக்தி மரபுகள் இதற்கான இந்த மாதிரியான விளக்கங்களை கொடுக்கும். ஆக இந்த பக்தி மரபுகள்ல பேசப்படுகிற இந்த கருணை அப்படின்னு சொல்றது நம்மளுக்கு எங்க இருந்து கிடைக்கிறது அப்படின்னு சொன்னா, பௌத்தத்திலையும் சமணத்திலையும் இருந்து கிடைக்கிறது அப்படின்றது. சரி, பௌத்தத்திலையும் சமணத்திலையும் இந்த கருணை என்று பேசப்படுகிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த வேத காலத்துக்கு முந்திய மரபுகள்ல இருந்து வெகுஜன மக்களினுடைய மரபுகள்ல இருந்து கிடைக்கிற விஷயங்கள் தான் இந்த கருணை அப்படின்றது. ஆக இதுக்கு ஒரு பெரிய ஒரு நீண்ட வரலாற்று தொடர்பு உண்டு. வைதிக மரபுக்கு அப்பாற்பட்டவை அப்படின்னு சொல்ற ஒரு விஷயங்களை நாம் இதுல புரிய முடியும். சரி, அதே போல இந்த பக்தியில் இருக்கிற இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னா, நிலம் பெண் சார்ந்த குறியீடுகள் என்பவை இந்த பக்தி மரபுகளுக்குள்ள ரொம்ப அதிகமாக இருக்கும். இது எப்படி நிலம் சார்ந்த குறியீடுகள் அப்படின்னு சொல்றது எப்படி பக்திக்குள்ள இருக்குது அப்படின்னு சொன்னா, நீங்க நம்ம இந்த கோயில் மரபுகள்லாம் வரும் பொழுது நம்மளுக்கு இது ரொம்ப இன்னும் தெளிவாக தெரியும். என்ன அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட இடத்துல இறைவன் வீற்றிருப்பதாக சொல்லுகிற விஷயங்கள். இதுக்கு முன்னாடி இருந்தது எல்லாமே இறைவனை பேசுனது என்ன அப்படின்னு சொன்னா, இறைவன் எங்கும் இருக்கிறார், ஆஹா ஊகா, இந்த ஒவ்வொரு தூணிலும் இருக்கிறார், துரும்பிலும் இருக்கிறார் அப்படின்ற மாதிரி எல்லாம் அது பேசினது போக, இந்த பக்தி வரும்பொழுது என்ன ஆகும்னா, ஒரு குறிப்பிட்ட நிலப்பகுதியில நிலத்தினுடைய ஒரு பகுதியில கடவுள் வீற்றிருக்கிறார், இந்த கோயிலுக்குள்ள கடவுள் இருக்கிறார் அப்படின்ற மாதிரியான விளக்கங்கள். ஏன்னா ஆக இது ஒரு நிலம் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயமாக பக்தி இருக்கிறது. மற்றொரு புறம் இந்த பெண் சார்ந்த குறியீடுகளும் இருக்கும். என்ன அப்படின்னா, நம்ம பார்க்கணும், கருவறை அப்படின்னு சொல்ற ஒரு வார்த்தை, சரிங்களா? இது எங்க இருந்து கிடைக்கிறது? கருவறை அப்படின்னு சொல்றது, இந்த கரு ஒரு பெண்ணினுடைய உடம்புல கரு கொள்ளுகிற இடம் என்பது கருவறை அப்படின்னு சொல்றது. இந்த கருவறை தான் இந்த கோயிலினுடைய உள்ள முக்கிய மூல பகுதியான அந்த கருவறையாக, கற்பகிரகம் அப்படின்னு சொல்லி அவர்கள் இந்த சமஸ்கிருதத்துல சொல்லப்படுகிற இந்த கருவறை அப்படின்ற ஒரு வார்த்தை அப்படின்றது. அதே போல இங்க பாத்தீங்கன்னா அப்படின்னு சொன்னா, புராணங்கள்ல எல்லாம் நிறைய விஷயங்கள் என்ன சொல்லணும் அப்படின்னு சொன்னா, இந்த ஆணுக்கும் பெண்ணுக்கும் நடந்த இந்த காதல் லீலைகள் இருந்து உலகம் தோன்றியது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள். அதே போல நம்ம மதுரை பக்கம்லாம் பார்த்தோம்னா தெரியும், இந்த திருக்கல்யாணம் அப்படின்னு சொல்றதுலாம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். என்ன ஆக இவைகள் எல்லாம் நம்மளுக்கு சொல்ற விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, நிலம் மற்றும் பெண் சார்ந்த விஷயங்களாக இந்த பக்தி மரபுகள் என்பவை இருக்கின்றன அப்படின்றது. அப்ப இது ஒரு ஜனநாயகத்தன்மை, ஒரு பெண்ணுக்கான ஒரு உயரிய இடத்தை கொடுக்கிற விஷயமாக பக்தியை நம்ம பார்த்து கொள்ள முடியுமா அப்படின்ற அடுத்த கேள்வி என்ன. அப்ப பெண் முக்கியத்துவப்படுகிறாங்கல்ல, அதனால பக்தி என்பது ஆணாதிக்கத்தை எதிர்த்தது அப்படின்னு சொல்ற மாதிரி புரிய முடியுமா அப்படின்னா அதுவும் முடியாது. ஆனா இதுக்கு தொடக்க கால இந்த எச்சங்கள் இருக்குல்ல, இந்த விவசாய சமூகத்தில இருந்து வர்ற அந்த நம்பிக்கைகள்,
அந்த குறியீடுகள் எல்லாமே வந்து பக்திக்குள்ள இருந்தாலும் பக்தி என்பது ஒரு ஆணாதிக்க மயப்பட்ட ஒரு விஷயமாக மாறியதையும் நம்ம பார்க்க முடியும். நம்ம ஏற்கனவே நம்ம பழைய உரையாடல்கள்லாம் நம்ம போன உரையாடல்கள்லாம் நம்ம பார்த்தது போல பெண்ணின் உடம்பை வந்து நிலத்தோடு ஒப்பிடுவது அப்படின்ற விஷயங்கள் சிந்துவெளி நாகரிகத்து அந்த முத்திரைகள்ல இருந்தே நம்மளுக்கு கிடைக்கிறது அப்படின்னு சொல்றதெல்லாம் நம்ம பார்த்தோம். என்ன இந்த பெண்ணினுடைய அடிவயிறு பருத்த அடிவயிறு கொண்டது அப்படின்னு சொல்ற மாதிரியான முத்திரைகள் என்ன, அதே போல பெண்ணின் பிறப்புறுப்பிலிருந்து கொடி வந்து கிளைத்து எழுவது அப்படின்ற மாதிரியான முத்திரைகள், இவைகள் எல்லாமே நம்மளுக்கு வந்து நிலம் சார்ந்த விஷயங்களாக, பெண் சார்ந்த விஷயங்கள் எவ்வாறு வந்து ஒரு சமூகம் என்பது ஒரு பெண் மையப்பட்ட ஒரு சமூகமாக இருந்தது அப்படின்னு சொல்றதுக்கான சில முத்திரைகளை இந்த விஷயங்களை நம்ம பார்க்க முடியும். இந்த விஷயத்தை வந்து சரத் பாட்டீல் என்பவர் வந்து மேட்ரியார்கி அப்படின்னு சொல்ற மாதிரி சொல்ல மாட்டாரு, அதை வந்து கைனோகிராசி அப்படின்னு சொல்ற ஒரு வார்த்தையினால குறிப்பிடுவார். இது ஒரு மேட்ரியார்கி இல்ல, ஒரு கைனோகிராசி. கைனோகிராசி என்ன அப்படின்னு சொன்னா, பெண்ணே வந்து அங்க வந்து முக்கியமான ஒரு தலைவியாக அறியப்பட்ட விஷயங்கள். ஏன்னா வெறுமனே வந்து அதிகாரம் கொண்ட பெண் ஆதிக்கம் அப்படின்னு சொல்றது மாதிரி இல்லாம பெண் தலைமை கொண்ட சமூகங்கள் அப்படின்ற மாதிரியான விளக்கத்தை சரத் பாட்டீல் அதுக்கு கொடுப்பார். மார்க்சியர் அவரும் இங்க மகாராஷ்டிரத்துல இருந்து வந்தவர், அவர் இந்த விளக்கத்தை அவர் கொடுப்பார். நம்மளுக்கு இங்க உள்ள பிரச்சனை என்னன்னா, நம்ம சொன்ன இந்த விஷயம் என்னன்னா, இப்ப பெண் நிலம் இதை சார்ந்தப்பட்ட விஷயங்கள்லாம் வந்து பக்திக்குள்ள வருவதனால இது வந்து ஆண் பெண் சமத்துவத்தை குறிப்பதாக இந்த விஷயங்களை நம்ம எடுத்துக்கொள்ள முடியுமா, பக்தி சொல்லுகிற விஷயங்களை அப்படின்றதுதான் இங்க உள்ள நம்மளுக்கு பிரச்சனை. என்னன்னா, இங்க முத்துமன் சார் ரொம்ப அற்புதமான ஒரு வார்த்தையினால அதை குறிப்பிடுகிறார்கள். அது என்ன அப்படின்னா, பக்தி மரபுகள்ல ஆட்படுதல் அப்படின்னு சொல்ற ஒரு விஷயம் நடக்கிறது அப்படின்றாங்க. இது என்னது ஆட்படுதல் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒருத்தருடைய தலைமைக்கு கீழாக, ஆண் தெய்வத்தினுடைய தலைமைக்கு கீழாக பெண்ணை வந்து கொண்டு வருதல், பெண் தெய்வங்களை ஆண் தெய்வங்களின் துணைவியாக அறிவது அப்படின்றது. இது வந்து ஆட்படுத்துதல் அப்படின்னு சொல்ற ஒரு வார்த்தையினால ஒரு முக்கியமான கோட்பாடாக முத்துமன் சாருடைய எழுத்துக்களை நம்ம பார்க்க முடியும். நிலமும் ஆட்படுத்தப்படுகிறது, இறைவன் வந்து அந்த குறிப்பிட்ட நிலப்பகுதியில இருப்பதாக சொல்லி நிலமும் ஆட்படுத்தப்படுகிறது. நாட்டார் வழக்காறுகள்ல இருந்த நாட்டார் வாழ்க்கை முறைகள்ல இருந்த இந்த பெண் தெய்வங்கள் எல்லாமே வந்து ஆண் தெய்வங்களுடைய துணைவியர்களாக அறியப்பட்டு அவர்கள் எல்லாருமே வந்து ஆண்களுக்கு கீழாக கொண்டு வரப்படுவதும் நடக்கிறது இங்க. ஆக இவைகளை வந்து ஒரு பெரிய ஒரு விதமா இது ஏற்கனவே இருந்த சமூகத்தினுடைய ஒரு கூறாக மிச்சமாக எச்சமாக நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னாலும், ஆனால் இது எப்படி நடக்கிறது அப்படின்னு சொல்லும் பொழுது இது வந்து ஒரு ஆட்படுதல் அப்படின்னு சொல்ற விஷயமாக நடக்கிறது. இதுக்கு வந்து சமூக அடிப்படையான காரணம் என்ன, சமூக காரணம் என்ன அப்படின்னு சொல்லும் பொழுது, பக்தி என்பது ஒரு நிலப்பிரபுத்துவ சமூகத்தினுடைய பிரதிபலிப்பாக நிலப்பிரபுத்துவ சமூகத்தினுடைய தத்துவமாக பக்தி என்பது மிளிர்வதை நம்ம புரிய முடியும் என்று முத்துமன் சார் சொல்றாங்க. இது எப்படி இதை புரிந்து கொள்வது, ஒரு நிலப்பிரபுத்துவ சமூகத்தினுடைய விஷயமாக இதை எப்படி நம்ம புரிந்து கொள்வது அப்படின்றது என்ன அப்படின்னா, இந்த நிலப்பிரபுத்துவ சமூகத்தோடு நடக்கிறது என்ன அப்படின்னு சொன்னா, விவசாயத்தினுடைய பரவல், இந்த விவசாயத்தினுடைய பரவலினூடாக உபரி சொத்து உற்பத்தி, இந்த உபரி சொத்து உற்பத்தியினூடாக தனி உடைமை உறவு உருவாக்கம் அப்படின்னு சொல்றது, இவைகளை வந்து நியாயப்படுத்துகின்ற விஷயமாக பக்தி என்பது இங்கு கிளைத்தெழுகிறது. இதுக்கு ஏற்கனவே வந்து வேர்கள் வந்து வைதிக மரபுகளுக்கு வெளியே இருந்தாலுமே இவைகள் வந்து பின்னாளில் இந்த நிலப்பிரபுத்துவ சமூகத்தினுடைய இந்த விஷயத்துக்காக நிலப்பிரபுத்துவ சமூக அமைப்பை வந்து நியாயப்படுத்துகின்ற ஒரு கருவியாக
ஒரு அமைப்பாக பக்தி மரபு என்பது கிளைத்து எழுவதை நம்ம பார்க்க முடியும். இத வந்து இன்னும் எப்படி பக்தி மரபு வந்து எப்படி நிலப்பிரபுத்துவ சமூக அமைப்பினுடைய அந்த வாழ்வியல் முறைகளுக்கான நியாயப்படுத்துதலை எப்படி வழங்குகிறது அப்படின்னு சொன்னா, ஒண்ணு என்ன அப்படின்னு சொன்னா, இதுக்கு முன்னால இருந்த உறவு அப்படின்னு சொல்றது என்ன, ஒரு தாய் தெய்வ வழிபாட்டு முறைகள்ல இருந்த அந்த உறவு என்பது தாய்க்கும் என்ன அந்த தாயினுடைய மக்களுக்கும் இருந்த அந்த உறவு. ஒரு மக்கள் வந்து அந்த குறிப்பிட்ட மக்கள் எனக்கு வந்து இது இல்ல தாயே அப்படின்னு சொல்லும் பொழுது தாய் வந்து அந்த ஒரு குறிப்பிட்ட அரவணைப்போடு அந்த மக்களை அணுகுவது அப்படின்னு சொல்ற ஒரு விஷயம் மாறி இங்க எப்படி ஆகும்னா, இந்த தாய் தெய்வங்கள் எல்லாமே வந்து ஆண் தெய்வங்களோடு இணைத்து பார்த்து பேசப்படும் பொழுது ஆண் மைய சமூகம் ஒண்ணு உருவாகிறது ஒரு பக்கம். என்ன, ரெண்டாவது இந்த ஆண் மைய சமூக உருவாக்கத்துல வந்து பெண் தெய்வங்கள் வந்து ஆண் தெய்வங்களுக்கு என்ன துணைவியாக அறியப்படுவது, அவர்களுக்கு ஆண் தெய்வங்களுக்கு ஆட்படுத்தப்பட்ட பெண் தெய்வங்களை வரும் பொழுது இங்க உறவு என்ன அப்படின்னு சொன்னா, ஆணுக்கும் பெண்ணுக்குமான உறவு என்பது நாயகன் நாயகி உறவாக மாறும். இது வந்து ஏற்கனவே இருந்த தாய் தெய்வ வழிபாடுகள்ல இருந்த தாய் மக்கள் உறவு அப்படின்னு சொல்ற இடம் போய் இங்கு வந்து நாயகன் நாயகி உருவாக்கம் அப்படின்றது. ஆண் தெய்வங்களை பெண் தெய்வங்கள் என வியந்து வழிபடுதல் அப்படின்னு சொல்றது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பக்தன் வந்து ஏன்னா ஆண் தெய்வத்தையே வந்து தனது காதலனாக பாவித்து, நம்ம குறிப்பாக இந்த தொண்டரடி கொடியாளர் பக்தி இலக்கியங்கள் எல்லாத்துலயும் இந்த விஷயங்கள்லாம் நடக்கிறத நம்ம பார்க்க முடியும். கிருஷ்ணனையே வந்து காதலியாக உருவகித்து என்ன ஒரு ஆண் பக்தனும் கூட தன்னை வந்து நாயகியாக உருவகித்து பார்க்கிற ஒரு விஷயங்கள். இது வந்து ஒரு ஆணாதிக்க இந்த நிலப்பிரபுத்துவ சமூகத்தோடு தொடர்புடைய என்ன இந்த தனி உடைமை உருவாக்கம், அதனோடு உருவாகிற ஆணாதிக்க சமூகம், இந்த ஆணாதிக்க சமூகத்திற்கு கீழாக எவ்வாறு வந்து பிற விஷயங்கள் எல்லாமே வந்து ஆட்படுத்தப்படுகின்றன அப்படின்னு சொல்ற ஒரு விஷயத்தை குறிப்பதாக இந்த விஷயங்கள் அமைந்திருக்கின்றன அப்படின்னு சொல்றத நம்ம பார்க்க முடியும். சோ இந்த பகுதியில இதோடு இன்னைக்கு உள்ள விஷயங்களை நிறுத்திக் கொள்கிறேன். ஏன்னா இதை தொடர்ந்து நம்ம பேசலாம். நிறைய அந்த ஒரு தத்துவ ரீதியான விளக்கங்களை ரொம்ப அதிகமா கொடுத்தாலும் நம்மளுக்கு கொஞ்சம் அதை இன்னும் கொஞ்சம் உள்வாங்கிட்டு அதுக்கப்புறம் தொடர்ந்து போகலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இதோடு இந்த உரையை நான் நிறுத்திக் கொள்கிறேன். தொடர்ந்து நம்ம பேசலாம். நன்றி தோழர்களே. நன்றி தோழர். மிக அழகாக சைவம் வைணவம் எப்படி ஆளுமைப்படுத்தியிருக்கிறது, அதிலும் குறிப்பாக சமஸ்கிருத வழியாகவும் பிராமணிய வழியாகவும் எப்படி இந்த இதை செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார் என்பதை முத்துமோகனன் எப்படி சொல்லியிருக்கிறார் என்பதை ஒரு 14 பக்க உரையை மிக நீண்ட ஒரு உரையாக நிகழ்த்தி இருக்கிறீர்கள். உங்களுக்கு நன்றி. தோழர் ரமணி அவர்கள் உரையை தொடக்கி வைக்கலாம் என்று நினைக்கிறேன். சைமன் ரமணி இல்ல, ரமணி தோழர் இல்ல, அதனால அப்போ விவாதத்துக்கு போயிடலாமா? விவாதத்துக்கு போயிடலாம். வேணா ராமச்சந்திரன் முதல்ல பேச சொல்லு. ராமச்சந்திரன் சரி, வந்துட்டேன். ராமச்சந்திரன் கொஞ்சம் தொடங்கி வைக்கலாமா? தொடங்கி வைப்போம். எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சிறப்பா, வழக்கம் போல் ரொம்ப சிறப்பான ஒரு உரை. அந்த முத்துமோகனனுடைய இந்த குறிப்பிட்ட கட்டுரை, எல்லா கட்டுரைகளுமே நாம வந்து வாசிக்கும் போது ஒரு விதமான டிஸ்கோர்ஸ் நமக்கு இடையில உருவாகுது. இன்னைக்கு டெரன்ஸ் பேசின விஷயங்களையும் நாம பார்க்கும்போது அந்த மாதிரி நாம பேசலாம். ஏன்னா தொடக்கத்திலேயே உரையினுடைய தொடக்கத்திலேயே ஒரு நாட்டார் தெய்வங்களாகிய சுடலமாட சாமி, ஐயனாறு போன்றவர்கள், இந்த சிவன்
என்கின்ற சைவ கடவுளுக்குமான தொடர்பு மிக அற்புதமாக அவர் குறிப்பிட்டார். பேச 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 என்ன, நான் நாட்டுப்புறத்தாங்கிறதுனால நமக்கு அது அப்படி வந்துகிட்டே இருக்குது. அதாவது பெண் நிலம், பெண் வழிபாடு, தாய் வழிபாடு, தாய் தெய்வ வழிபாடு, அது அத மாதிரிப்பட்ட விஷயங்களை சொல்றதும் சரி. இது ஏராளமான, அதாவது தெய்வங்களை வந்து ஒரு நாயகனை நாயகியாகவும் நாயகியை நாயகனாகவும் அல்லது இப்போ ஆண்டாள் எடுத்துக்கிட்டோம்னா அந்த பக்தி மரபுல ஆண்டாளுடைய கவிதைகள் ரொம்ப முக்கியமானது. இது எல்லாமே அது ஞாபகத்துக்கு வந்துகிட்டே இருக்குது. இப்போ ஏராளமான கதைப்பாடல் சுவடிகளை குமரி மாவட்டத்திலிருந்து என்னுடைய ஆய்வுக்காக நான் தொகுத்த போது ரொம்ப வேடிக்கையான செய்திகள்லாம் இருக்கும். அதாவது சுடலமாட சுவாமிய சிவபெருமானுடைய ஒரு அம்சம், அதனால சிவபெருமான் தான் அப்படிங்கிறது மாதிரியே அந்த கதைப்பாடல்கள்ல சிலவற்றை கொண்டு வருவாங்க. அதுக்கப்புறம் கதை முடிஞ்சாலும் அந்த 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 கதையினுடைய உண்மையான கதைகள் முடிந்த பிறகும் கூட கதையை நீட்டிக்கிறதுக்கு சிவபெருமானிடம் இருந்து பெற்ற வரத்தின் காரணமாக என்னெல்லாம் நடக்குது அப்படிங்கிறத கொண்டு வர்றது. இது எல்லாம் இந்த பக்தி காலகட்டத்தில் எழுந்த விஷயங்கள் தான். அதுல குறிப்பாக பக்தி மரபுன்னு சொன்னாங்க. நம்முடைய இலக்கியங்களையும் பக்தி இலக்கியங்கள் அப்படின்னு சொல்லி இலக்கிய வரலாறுல ஒரு கேட்டகரியே இருக்கு, பக்தி இலக்கியங்கள் அப்படின்னு சொல்லி. அதுக்கு தேவாரம், திருவாசகம், 4000 திவ்ய பிரபந்தம், இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள். எனக்கு நான் உண்மையில சொல்லப்போனா தேவாரம், திருவாசகத்தெல்லாம் விட இந்த 4000 திவ்ய பிரபந்தம் அவ்வளவு சுவையா இருக்குது. வெளியே சொன்னா சண்டைக்கு வந்துருவாங்க, அவ்வளவு சுவையாக இருக்குது. இன்னொரு ஒரு வரியை அவர் குறிப்பிட்டாரு நம்முடைய டெரன்ஸ். பக்தி மார்க்கம் அல்லது பக்தி காலகட்டத்துல இந்து மதம் உருவாகல. அடுத்தது ஒரு செய்தியை சொன்னாரு. அது என்ன அப்படின்னு சொன்னா, இந்த பௌத்தத்தை, பௌத்த மரபினை, அது என்ன, பௌத்த சமண மரபினை ஓரளவுக்கு ஏற்றுக்கொண்டது மாதிரிப்பட்ட ஒரு தன்மையும் இங்க காணப்படுகிறது. இந்த பக்தி மரபு சொன்ன சில செய்திகள் தான் நம்முடைய திருமந்திரம் போன்றவற்றை எல்லாம் சைவத்துக்குள்ள கொண்டு போய் அடைச்சதுக்கு காரணமும் அதுதான். ஏனென்றால் அது பெரிய செல்வாக்கு பெற்றதாக விளங்கியது. திருமூலரை மட்டுமல்ல, இந்த சித்தர்களுடைய பாடல்களை எல்லாத்தையும் சைவ மரபுக்குள்ள கொண்டு திணிக்கிறதுக்கான முயற்சி ஏராளம் நடந்திருக்கு. இவற்றுக்கெல்லாம் அடிப்படையான காரணத்தை நாம இந்த முத்துமோகனுடைய அந்த எழுதியிருக்கக்கூடிய அந்த எழுத்து, டெரன்ஸ் பேசிய செய்திகள், இவற்றையெல்லாம் நாம பார்க்கும்போது பக்தி மரபுங்கிறது ஒரு முக்கியமான காலகட்டமாக விளங்குகிறது அப்படிங்கிறது. அது தாய் தெய்வங்களை எப்படி பார்த்திருக்குது அப்படிங்கிறதையும் நம்மால உணர முடிகிறது. இது பக்தி மரபு ஏனென்றால் ஆண் பெண்ணுக்கான சுதந்திரத்தை சமமாக பார்க்கிற பார்வை இருக்குதா அப்படின்னு சொல்லி ஒரு அனாலிசிஸ் கொடுத்தாரு. ரொம்ப சிறப்பாக இருந்தது அந்த பகுதி. மொத்தத்துல இன்றைய வகுப்பு இன்றைய வகுப்புங்கிறத விட உரை என்பது ரொம்ப சிறப்பாக அமைந்தது. முத்துமோகனனுக்கு இன்னொரு சபாஷ் போடலான்னு தான் நமக்கு தோணுது. அந்த அளவிற்கு ரொம்ப கடினமான விஷயத்த நமக்கெல்லாம் புரிகிறது மாதிரி, ஸ்பூன் ஃபீடிங் மாதிரி அண்ணன் தர்ற விஷயங்கள் நமக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கிறது. அதை இன்னும் விரித்து போடுகிறார் நம்முடைய டெரன்ஸ்.
அவருக்கும் நமது பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்வோம். அதே மாதிரி இன்னைக்கு தோழர் ரமணியினுடைய உரை ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு உள்ள வர முடியாத ஒரு டென்ஷன் இருந்த நேரத்தில் கூட அவர் அவருடைய உரை ரொம்ப ஷார்ப்பா இன்றைய காலகட்டத்திற்கு மிகவும் தேவையான ஒரு பகுதி அப்படிங்கிறத நிறுவி அவருடைய உரையை அமைத்திருந்தார். ரொம்ப சிறப்பாக இருந்தது. சந்திரசேகருடைய பாட்டும் ரொம்ப நன்றாக இருந்தது. நிகழ்வுக்கு நன்றி சொல்லி அடுத்த நமக்கு விவாதத்தை மீண்டும் தொடங்கலாம் என்று அழைக்கிறேன். நன்றி ராமச்சந்திரன். மிக அழகாக நாட்டார் விளக்காட்சியில் முறையிலேயே எப்படி அமைந்தது என்பதை மிக அழகாக எடுத்து அடுத்து ராமு தோழர். சைமன் பேசலாமா? ராமு தோழர் கேக்குதா? காமோ கேக்குது தோழர், பேசுங்க. தோழர்களே, ரொம்ப வழக்கம் போல் சிறப்பான உரை. இந்த இந்த உரை ஒரு முன்னால இந்த இந்த அத்தியாயத்தை ஒரு முறை வாசிச்சலான்னு ஆரம்பிச்சேன். முடிக்க முடியல. இருந்தாலும் நான் எந்த அளவுக்கு வாசிச்சேனோ அந்த அளவுக்கு தான் டெரன்ஸும் உரை நிகழ்த்தி அந்த அத்தியாயத்தினுடைய ஒரு பகுதியாக தன்னுடைய உரையை முடிச்சிருக்காரு. இதை நாம் இந்த வாசிக்கும் பொழுது பல விஷயங்கள் புரிஞ்சுது, பல விஷயங்கள் புரிகிற மாதிரி இருந்தது, பல விஷயங்கள் அப்படியே போக்கு காட்டுச்சு அப்படிங்கிறத நான் உணர்ந்தேன். அப்ப நான் மனசுக்குள்ள என்ன ஓடுச்சுன்னா, இது இந்த இயல் சம்பந்தமாக ஏற்கனவே ஆழ்ந்த ஞானம் உள்ளவர்களுக்கு இது ஒரு அற்புதமான தொகுப்பு புத்தகம் ஆக அமையும். ஆரம்பத்தில் இருப்பவர்களுக்கு பல விளக்கங்கள் ஆங்காங்கே தேவைப்படும். அப்படிப்பட்ட தன்மையில இந்த புத்தகம் எழுதப்பட்டிருக்கு அப்படின்னு ஒரு ஒன்று என் மனசுல வந்தது. அதை நிலைநாட்டுவது போல் ராமச்சந்திரன் தோழர் தன்னுடைய கருத்தை முன் வச்சிருக்காரு. ஏன்னா பக்தி, ஆழ்வார் பாசுரங்கள், தேவாரம், திருவாசகம் போன்ற விஷயங்களுடைய தன்மைகள்லாம் அவரு ஏற்கனவே தெரியும் அவருக்கு, ராமச்சந்திரன் தோழருக்கு. அப்படி இருக்கும் பொழுது இந்த அத்தியாயத்துல அது பற்றிய செய்திகள் சொல்லும் பொழுது அவரால் டைரக்டாவும் எளிதாகவும் கனெக்ட் பண்ணிக்க முடியுது அப்படிங்கிறத அவரு தன்னுடைய உரையின் வாயிலாகவே வெளிப்படுத்தினாரு. அந்த அளவுல அந்த டெக்ஸ்ட் ரொம்ப அந்த அளவுக்கு ரொம்ப தெளிவாகவும் ஆழமாகவும் இருக்குங்கிறது தான் ஒரு அடிப்படையான ஒரு உண்மை. என் போன்றவர்களுக்கு அதுல சில சிக்கல்கள் இருக்குங்கிறதையும் நான் இங்க பதிவு பண்ண விரும்புறேன். அது குறைபாடு முத்துமோகனுடைய குறைபாடு அல்ல, அது என்னுடைய குறைபாடு தான். அந்த குறைபாடு எங்கெல்லாம் நான் உணர்ந்தேனோ அங்கெல்லாம் கூடுமானவரை டெரன்ஸ் தொட்டு துளக்கி போயிருக்காரு. அந்த அளவுல கொஞ்சம் தெளிவு பெற்றேன். இருந்தாலும் கூட அதையும் தாண்டி சில விளக்கங்கள் எனக்கு மனசுக்குள் இருக்கு. அதையெல்லாம் தொடர்ந்த விவாதங்கள், கருத்து தெளிவு மூலமாகவும் இன்னும் ஆழமாக வாசிப்பதன் மூலமாகவும் இல்லை இந்த அத்தியாயத்தையே முழுமையாக ஒரு முறை பருந்து பார்ப்பதும் பொழுது ஒரு தெளிவு பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது. இருந்தாலும் என் மனசுல கொஞ்சம் அப்படியே ஷேடியா இருக்கக்கூடிய ஏரியா மட்டும் நான் இங்க பதிவு பண்ண விரும்புறேன். சிவன் கிருஷ்ணர் என்பவர்கள் ஆரம்பத்தில் அவைதீக தன்மையோடு இருந்தார்கள் அப்படிங்கிறத ஒரு உரையினுடைய ஒரு கருத்து. அது முத்துமோகனும் அந்த புத்தகத்துல அந்த கருத்து சொல்லியிருக்காரு. ஆனா அதற்கு எதுவும் ஆதாரமும் சுட்டவில்லை. சிவ வழிபாடும் வைணவ வழிபாடும் அவைதீகத்தன்மையில் ஆரம்பத்தில் இருந்தது, பிறகுதான் அந்த வைதிகத்தன்மை அதற்கு ஏற்றப்பட்டதுங்கிற ஒரு கருத்து இருக்குது. அது நம்ம மேலோட்டமா ஏற்றுக்கொள்கிறோம். அதை நான் டிஸ்பியூட் பண்ணல. ஆனா அந்த கூற்றுக்கு என்ன ஆதாரம்? ஆரம்பத்தில் சிவ வைணவ வழிபாடு அவைதீகத்தன்மையோடு இருந்தது என்பதற்கு அகச்சான்றுகள் என்ன? அதை முத்துமோகன் குறிப்பிட்டு சொன்னதாக எனக்கு தெரியவில்லை. ஒரே அந்த உதாரணத்தை தவிர, அந்த தாமிரபரணி கரையில ஒரு பெண் பக்தி என்று உருவகப்படுத்தப்பட்ட பெண் அங்கிருந்து கிளம்பி வட இந்தியாவுக்கு போனாங்கிற ஒரு செய்தியை தவிர வேற செய்திகள் இல்லை. அதை வச்சுட்டு மட்டுமே பக்தி வழிபாடு, பக்தி இயக்கம், பக்தி மரபு என்பது அவைதிகத்தின்பால் பட்டிருந்தது என்பதை அதுவே நிரூபணமாக எடுத்துக்கொள்ள முடியுமா அப்படிங்கிற ஒரு இது. அதே மாதிரி பக்தி மரபு என்பது சமூகத்தில் தோன்றி நிலைப்படுத்தப்பட்ட ஒரு காலகட்டம் என்று டெரன்ஸ் சொல்றது நில உடைமை சமுதாயத்தில்
உபரி உற்பத்தி பெருகி தனி உடைமை என்கிற ஒரு நிலைமை சமுதாயத்தில் உருவாகிற அந்த காலகட்டத்தில் பக்தி மரபு நிலைப்பட்டது அல்லது எஸ்டாப்ளிஷ் ஆயிடுச்சுங்கிற ஒரு கருத்து சொன்னாரு. கருத்தை மட்டும்தான் சொன்னாரே தவிர அது இன்னும் கூட கொஞ்சம் கான்கிரடைஸ் பண்ண முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி மனசுல இருக்கு. இந்த இந்த ரெண்டு அதை பத்தி ஏத்துக்கிறேன். அந்த கருத்தை நான் டிசீவ் பண்ணல, ஏத்துக்கிறேன். இருந்தாலும் நம்ம கான்கிரீட்டா புரிஞ்சுக்கிறதுக்கு இன்னும் ஏதேனும் கொஞ்சம் கூடுதல் செய்திகள் அல்லது ஆதாரங்கள் சொல்ல முடியுமா அப்படிங்கிற ஒரு விஷயம். நான் இந்த புத்தகம் வாசிக்கும் பொழுதே இது கொஞ்சம் சிக்கலான சாப்டர்ங்கிறத ஒரு மனசுக்குள்ள இருந்தது. காரணம் என்னன்னா, இது வந்து ஒரு அப்டிராக்ட் ஐடியாவை பத்தி பேசும்போது அதை கான்கிரீட்டா புரிய வைக்கிறது எவ்வளவு பெரிய பிரயத்தனம்ங்கிறது எனக்கு தெரியும். என்ன, அதுக்கு ஒரு கத்தி மேல நடக்கிற மாதிரியான ஒரு விஷயம். அதை வந்து கூடுமானவரை வெற்றிகரமாக கடந்து முடிச்சிருக்காரு நம்ம டெரன்ஸ் அவர்கள். இருந்தாலும் கூட இந்த ஓரிரு பகுதிகளில் உள்ள என்னுடைய ஷேட் ஆஃப் கிரே ஏரியான்னு நான் என்ன நினைக்கிறேனோ அதுக்கு ஏதாவது கொஞ்சம் கூடுதல் விளக்கமோ அல்லது தெளிவோ தர முடிஞ்சதுன்னா நல்லா இருக்கும். வேற ஒன்றும் உரை வழக்கம் போல் சிறப்பாக இருந்தது. வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி தோழர். டைம் பெர்மிட் பண்ணா தோழர் விரிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு. அது முத்துமூன் அண்ணன் சொன்னதை விட டெரன்ஸ் அதிகமாகவே சொல்ல வாய்ப்பு இருக்கு. நன்றி தோழர். வேற தோழர்கள்? பாண்டியன் தோழர் ஏதாவது பேசுறீங்களா? தோழர் பேசுறீங்களா? தோழர், நான் தோழர் உரை முடிக்கும்போது வந்தேன். ஆமா, அதனால நான் கேட்டுக்கிறேன். சரி 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 சரி. வேற யாராவது தோழர்கள்? சைமன் பேசுறேன். அன்பான தோழர்களே, ஒரு நேற்றைக்கு நெருக்கடியாக இருந்த ஒரு நிகழ்வு இன்றைக்கு மிக அருமையாக சுமூகமாக நடந்து முடிந்திருக்கிறது. அதில் குறிப்பாக நம்முடைய இளவல் டெரன்ஸ் சாமுவேலுக்கு முதலில் நம்முடைய வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் சொல்ல வேண்டும். ஏனென்றால் தனக்கு உடல் ரீதியாக ஒரு இக்கட்டு வந்த போதும் கூட அந்த இரவில் கூட என்னை அழைத்து நிகழ்ச்சியை மாற்றி வைக்க முடியுமா என்றுதான் கேட்டார். அப்படி மாற்றி வைக்க முடியவில்லை என்று சொன்னால் நாம் அட்ஜஸ்ட் பண்ணி கொள்ளலாம் என்ற ஒரு உணர்வு தான் டெரன்ஸிடம் நிரம்பி நின்றதை பார்த்தேன். ஆனா இப்போ காலில் ஒரு சின்ன அடிபட்டு ஒரு ட்ரீட்மெண்ட்ல இருக்கும்போது, அப்போ ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரும்போது நமக்கு அங்கங்குமாக சிக்கல் வரும்ன்றது சொல்லிட்டு தான் நம்ம அந்த நிகழ்ச்சியை மாற்றி வைத்தோம். அந்த மாற்றி வைத்த போதும் கூட அதை வந்து சிறப்பாக வந்து உரையை நிகழ்த்தியது. அதே போல நம்ம ராமச்சந்திரன் குறிப்பிட்டது போல தோழர் ரமணி அவருடைய ஃபோன் வந்து சப்போர்ட் பண்ணலை, இந்த வெப்எக்ஸ் மீட்டிங் வந்து சப்போர்ட் பண்ணலை. அவருடைய மகன் வந்து எவ்வளவோ முயற்சி செய்த பிறகு கூட முடியவில்லை. அதன் பிறகு மகனுடைய ஃபோன்ல தான் அவங்க வந்து தலைமை உரை ஆற்றி விட்டு போனார்கள். அப்போ அது வந்து ஒரு வகையில என்னன்னா நம்முடைய நிகழ்ச்சியினுடைய ஒரு அருமையை காட்டுகிறது. இந்த நிகழ்ச்சி நம்முடைய தோழர்களுடைய எத்தனை ஈடுபாடுகள், எத்தனை ஆர்வங்கள் அதற்குள்ளே அடங்கி இருக்கின்றன என்பதை காட்டுகிறது என்றுதான் நான் நினைக்கிறேன். அது ஒரு வகையில வந்து நம்ம எல்லாத்துக்குமே நம்ம வந்து இன்னைக்கு நம்ம சனிக்கிழமை நிகழ்ச்சியை சனிக்கிழமை நடத்த முடியவில்லை, ஞாயிற்றுக்கிழமை நடத்துகிறோம் என்ற போதில் நம்முடைய தோழர்கள் பலரும் கலந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியை செழுமைப்படுத்தியது என்பது நம்முடைய ஜீவானாவா சிந்தனை பள்ளிக்கு ஒரு பெருமையாக இருக்கிறது என்பதை முதலில் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். தமிழ்த்தாய் வாழ்த்து இப்போது எல்லாம் பொதுவாக ஜார்ஜ் தான் பாடுகிறான் தொடக்கத்தில். அருமையாக அவன் தொடக்கத்தில் தமிழ்த்தாய் வாழ்த்து பாடியதற்கும் இப்போது பாடி வருவதற்கும் இடையிலே இருக்கக்கூடிய வித்தியாசத்தை நாம் அதை பார்த்து வருகிறோம். அந்த பாடலை மீண்டும் மீண்டும் பாடி அது மெருகேறி வருகிறது என்பதை இந்த இடத்தில் சொல்ல வேண்டும். தம்பி ஜார்ஜுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அதே போல இசைப்பாடல் இந்த முறை சந்திரசேகருடைய பாடல் ஒரு புதிய பாடலாக இருந்தது.
ஆரம்பத்தில் சந்திரசேகர் 1-2 பாடல்களை மட்டுமே பாடிக்கொண்டிருந்தவர் இன்றைக்கு ஜீவானாவா சிந்தனை பள்ளிக்கு வரும்போதெல்லாம் ஒவ்வொரு முறையும் ஒரு புதிய பாடலை பாடுவதற்கான ஒரு முயற்சியை, ஒரு எத்தனிப்பை அவர் எடுக்கிறார் என்பதை இந்த இடத்திலே நான் பதிவு செய்ய வேண்டும். அது அவருடைய இனிமையான குரலில் அந்த பாடலை கேட்கும் போதெல்லாம் அதுவே ஒரு மகிழ்ச்சியாக அமைகிறது. அதே போல தலைமை உரையில் ரமணி தோழர், ஏனென்றால் இது தத்துவ உரையாடல் என்று சொல்லுகிற போது அதற்கேற்ற ஒரு தலைமையை நாம் தெரிவு செய்ய வேண்டியிருக்கிறது. ராமச்சந்திரன் அல்லது தோழர் ரமணி அல்லது சிவராமன். ஏனென்றால் இந்த தத்துவ சிந்தனையோடு பயணப்பட்ட தோழராக இருந்தால்தான் தலைமை தாங்குவது கூட பொருத்தமாக இருக்கும். அந்த வகையில ரமணி தோழர் எப்போதுமே அதற்கு ஏற்ற ஒரு தன்மையோடு இதை செய்கிறார். அந்த பாடுபொருளினுடைய தன்மையை புரிந்து கொண்டு நம்ம டெரன்ஸ் சிலாகித்து சொன்னதை போல சமகால தேவைகளோடு இணைத்து பேசக்கூடிய ஒரு தன்மை நம்ம தோழர் ரமணியிடம் இருக்கிறது. அதுவும் நமக்கு ஒரு சிறப்பான ஒரு விஷயமாக நான் பார்க்கிறேன். இன்னைக்கு பேசியிருக்கக்கூடிய தலைப்பு பக்தி மரபுகளின் தத்துவம் என்பது ஒரு மிக அடிப்படையான ஒரு விஷயமாக இருக்கிறது. நம்ம அண்மையில பார்த்த ஒவ்வொரு பொருண்மையும் எடுக்கும்போது 3 பக்கங்கள் 4 பக்கங்கள் மட்டும்தான் இருக்கும். ஆனால் பக்தி மரபுகளின் தத்துவம் என்றது இந்த நூல்லையே 10-14 பக்கங்களை கொண்ட ஒரு விரிந்த பகுதியாக இருக்கிறது என்பதே இந்த பக்தி மரபுகளை நாம் எப்படி பார்க்க வேண்டும், எப்படி பார்க்க வேண்டி இருக்கிறது என்பதை அண்ணன் முத்துமோகனும் உணர்ந்துதான் அதை பற்றி மிக விரிவாக இதிலே பதிவு செய்திருக்கிறார் என்றுதான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் பொதுவாக நாம் எல்லாவற்றையும் பக்தி மரபு அல்லது சமயம் சம்பந்தப்பட்ட மதம் சம்பந்தப்பட்ட என்றால் அதை உடனடியாக நிராகரிக்கிற புறக்கணிக்கிற ஒரு போக்கு இருக்குது. குறிப்பாக இடதுசாரிகளிடம் பகுத்தறிவு என்ற கண்ணோட்டத்தோடு அல்லது நாத்திகவாதம் என்ற கண்ணோட்டத்தோடு அவற்றை எல்லாம் புறந்தள்ளுகிற ஒரு விஷயம் இருக்கிறது. ஆனால் அப்படி புறந்தள்ளக்கூடிய விஷயம் அல்ல. மதமோ அல்லது சமயமோ அல்லது அது இந்த சமூகத்தில் உருவாக்கி வைத்திருக்கிற மரபுகளோ எதுவும் புறந்தள்ளக்கூடிய ஒன்றல்ல. அது நம்ம அதை கற்று தேர்ந்து அதில் எடுக்க வேண்டியது எடுக்க வேண்டும், விட வேண்டியதை விட வேண்டும் என்ற முறையில. ஏன்னா எல்லாத்துக்குமே சில அடிப்படைகள் இருக்குது. அது முத்துமோகன் அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை சொல்லுவான். அந்த ஒரு தத்துவஞானியுடைய கருத்தை சொல்லுகிற போது எவ்ரிதிங் ஹேஸ் இட்ஸ் ஓன் பேசிஸ் என்ற ஒரு வார்த்தையை அண்ணன் முத்துமோகன் அடிக்கடி பயன்படுத்துவார். அது ஒரு தத்துவஞானியுடைய கருத்து. எல்லாவற்றுக்கும் ஏதேனும் ஒரு அடிப்படை இருக்கிறது என்பதுதான். இந்த உலகத்தில் உருவான சிந்தனைகள் அல்லது தத்துவங்கள் அல்லது கருத்துக்கள் எதுவாக இருக்கட்டும், எல்லாவற்றுக்கும் ஒரு அடிப்படை இருக்கிறது. அது ஒரு மிக நுட்பமான ஒரு கருத்து என்று நினைக்கிறேன். எனவே இந்த சமூகத்தில் உருவாகியிருக்கக்கூடிய எல்லாவற்றையும் நாம் பார்க்க வேண்டும். ஏறத்தாழ சிவத்தம்பியும் இதே கருத்தை தான் சொல்லுவார். ஒரு தத்துவ போக்கு அல்லது ஒரு கோட்பாடு இந்த உலகத்தில் உருவாகி இருக்கிறது என்று சொன்னால் அதற்கான வரலாற்று தேர்வை அந்த சமூகத்தில் இருக்கிறது என்றுதான் பொருள். அப்ப எதுவுமே தேவை இல்லாமல் உருவாவது கிடையாது. அது கருத்தோ அல்லது கோட்பாடோ அல்லது கருத்தியல் எதுவாக இருக்கட்டும். அப்ப நம்ம இந்த ஒரு விஷயத்தை நம்ம மதங்களை பற்றி பேசுகிற போது நாம் இதை கணக்கில் கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறேன். சமயங்களை பற்றி பேசுகிற போதும் அப்படி கொள்ள வேண்டும். மொத்தத்துல ஒதுக்குவதல்ல. அப்படி வருகிற போது பக்தி மரபுங்கிறது ஒரு வகையில மக்களுடைய மரபாக இருக்கிறது என்பதிலிருந்து நாம் தொடங்க வேண்டும். சமயம் அல்லது மதம் அல்லது மதத்தினுடைய கருத்தியல்கள் என்றெல்லாம் வருகிற போது அது மேட்டுக்குடியினருடைய விஷயமாக இருக்கிற போது நாம் பேசுகிற பக்தி மரபுங்கிறது மக்களுடைய மரபாக இருக்கிறது. சாதாரண ஏழை எளிய மக்களுடைய மரபாக இருக்கிறது என்பது மட்டுமல்ல, பக்தி மரபு இந்தியாவில், தென்னிந்தியாவிலும் சரி வட இந்தியாவிலும் தோன்றியது என்று சொன்னால் அது அவர்கள் மேட்டுக்குடியினர் உருவாக்கிய மரபு அல்லது உண்மையில் மக்கள் மத்தியிலிருந்து உருவான மரபுகள். இந்த மக்கள் மத்தியிலிருந்து உருவான மரபுகளைத்தான் வைதிகம் பின்னாட்களில் அது எப்போதும் செய்வதை போல ஒரு விதமான கபலீகரம் செய்து தனதாக ஆக்கிக் கொள்கிறது. இந்தியாவில் உள்ள எந்த வழிபாட்டு மரபும் வைதிகம் உருவாக்கியதல்ல. வைதிகத்துக்கு வழிபாட்டு மரபே கிடையாது. வைதிகம் வேள்விகளை நடத்தும், யக்னங்களை நடத்தும். அதுதான் அதனுடைய தொழில். ஏனென்றால் அதன் மூலமாக சொர்க்கத்துக்கு போய்விடலாம் என்பதுதான் அவர்களுடைய வைப்பு. எனவே அவர்களுக்கு இந்த வழிபாட்டு முறைகளோ உருவ வழிபாடுகளோ அவர்களுடைய வகையிலே கிடையாது, வைதிகத்தினுடைய வகையிலே கிடையாது. ஆனால் இவை எல்லாம் நம்முடைய மக்கள் மத்தியிலிருந்து உருவானவைதான் எல்லாமே. அப்போ இந்த பக்தி மரபுகள் உருவாகிற போது ரொம்ப நுட்பமாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம்
வட்டாரம் சார்ந்ததாக இருக்கிறது. அதிலும் குறிப்பாக சூத்திரர்களுடைய உருவாக்கமாக இருக்கிறது என்பது முத்துமோகன் வைக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம். அப்போ அந்த சமூகத்தினுடைய அடுக்கு முறையில அந்த 2 பிறவிகள் கொண்ட அந்த மேல் ஜாதிகளுக்கு மாற்றாக உள்ள அந்த சூத்திரர்கள் தான் முதல்ல இதை உருவாக்குறாங்க. சூத்திர ஜாதிகள் தான் உருவாக்குறது என்று சொல்லுகிற போதுதான் சூத்திர ஜாதிகள் தான் அன்னைக்கு வந்து விவசாயத்தினுடைய தன்மையில் இருக்காங்க. வைசியர்களும் ஒரு கட்ட முறை விவசாயத்தில் ஈடுபட்டாலும் கூட பின்னாளில் வணிகத்திற்கு போன பிறகு விவசாயம் என்பது சூத்திர ஜாதிகளுடைய அடிப்படையான விஷயமாக இருக்கிறது. ஏன்னா இந்த விவசாய பின்புலத்தில் இருந்துதான் பக்தி மரபு தோன்றுகிறது என்பது மட்டுமல்ல, இந்த வைதிகத்துக்கு மாற்றாக பழைய காலத்திலிருந்தே ஏறத்தாழ சிந்துவெளி நாகரீகத்திலிருந்து இதனுடைய ஊற்றுக்கண்கள் இருக்கிறது என்று சொல்லுகிற போது பக்தி மரபு என்பது நாம் இந்த இடத்திலே மக்கள் மரபு என்பதை முதலில் நாம் எடுத்துக்கொள்ள முடியும் என்று நினைக்கிறேன். அப்படி வருகிற போதுதான் நமக்கு இந்த இடத்திலையும் கூட நமக்கு என்னென்ன இந்த மேல் ஜாதி கீழ் ஜாதி என்று சொல்லக்கூடிய அந்த எதிர்வு, அதாவது அதை இன்னொரு வகையில சொல்லுங்க வைதிகம் அல்லது வைதிகத்துக்கு எதிரான போராட்டம் என்பதுதான் அன்றைக்கும் இன்றைக்கும் இந்தியாவினுடைய ஒரு அடிநாதமான போராட்டமாக இருக்கிறது. நாம் அதை இடதுசாரிகள் அதை அப்படி எடுத்து பேசுவதில்லை. மேல் ஜாதிக்கும் கீழ் ஜாதிக்குமான போராட்டம் இந்த நாட்டினுடைய அடிப்படையான சமூக போராட்டமாக இருக்கிறது. அதை போல வைதீகத்துக்கும் அவைதீகத்துக்குமான ஒரு போராட்டம் தான் இந்த நாட்டினுடைய பண்பாட்டு போராட்டமாக இருக்கிறது என்பதை நாம் அது பண்ணல. ஏன்னா என்ன சிக்கல் நடக்குன்னா, மக்கள் மத்தியிலிருந்து உருவாகக்கூடிய எல்லாவற்றையுமே ஒரு கட்டத்துல வைதீகம் என்ன செய்யணும், கபலீகரம் செய்து தன்னுடையதாக மாற்றிவிடும். அதான் வைதீகம் வந்து பெண்களை அங்கீகரிப்பதே இல்லை என்பது நாம் பல முறைகள் இந்த மேடையில பேசியிருக்கிறோம். வைதீகத்திற்கு குறிப்பாக பிராமணியத்திற்கு பெண் என்பது ஒரு ஒரு மனுஷ ஜீவியே கிடையாது. அதை எப்படி பார்க்கணும்னு சொல்லியாச்சுன்னா, 2 பிறவிகள் என்று சொல்லக்கூடிய இந்த மேல் ஜாதியிலும் கூட அந்த மேல் ஜாதி பெண்களுக்கு 2 பிறவி கிடையாது. எப்படி சூத்திரர்களுக்கும் பஞ்சமர்களுக்கும் இரட்டை பிறவி கிடையாதோ அதுபோல மேல் ஜாதியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கும் இரட்டை பிறவி கிடையாது. அதனாலதான் அவன் என்ன சொல்றான்னா, அழகான ஒரு வார்த்தையில சொல்றான், பெண்களும் சூத்திரர்களும் பாவ யோனியில் ஜனித்தவர்கள் என்று சொல்லுகிறார் வைதிகம். பெண்களையும் சூத்திரர்களையும் ஒரே இடத்துல தான் வச்சிருக்குது. ரெண்டுமே சமூகத்தினுடைய அடித்தட்டுல அந்த மேல் ஜாதிகளுக்கு பணிவிடை செய்யக்கூடியது. அதனாலதான் மோகன் பகவத் எல்லா இடத்திலும் போகும்போது பேசக்கூடிய ஒரு வார்த்தை, பெண்கள் ஆண்களுக்கு மனைவிகளாக இருந்தால் மட்டும் போதும். இந்த நாட்டில் இருக்கக்கூடிய பெண்களுடைய பாத்திரத்தை அந்த மோகன் பகவத் என்று சொல்லக்கூடிய அந்த RSS தலைவர் எப்படி பார்க்கிறார் என்று சொன்னால், அவர்கள் ஆண்களுக்கு மனைவியாக மட்டும் இருந்தால் போதும், வேற எந்த சமூக பாத்திரமும் வேண்டாம்னு சொல்றான். ஆனா அப்படிப்பட்டவன் சமூகத்துல பக்தி மரபு ரொம்ப பெருகி வரும்போது என்ன செய்யறான், அந்த பக்தி மரபில் உள்ள எல்லாத்தையும் சுயரிக்கும் போது இந்த ஆண் தெய்வங்களுக்கு அதே போல பெண் தெய்வங்களை வந்து மனைவிகளாட்ட ஆக்கி அதையும் வைதீகமயமாக்கிறான். எல்லாவற்றையும் வைதிகமயமாக்கக்கூடிய ஒரு கைங்கரியம் வந்து நம்முடைய நாட்டில் தொடர்ச்சியா நடந்துடும். ஏன்னா சில நேரங்கள்ல அதுவா இதுவான்னு நம்ம கண்டுபிடிக்க முடியாத சிக்கல்கள் இருக்கும். உதாரணமாட்டு இதுல வரக்கூடிய ஒரு விவாதம், இன்னைக்கு நம்ம டெரன்ஸ் முன்வைத்த ஒரு விஷயம் அண்ணன் சொல்லக்கூடியது, கிருஷ்ணனையும் சிவனையும் கூட அந்த வைதிகத்தோடு இல்லை, ஆரம்பத்துல வைதிகத்தோடு இல்லை என்று சொல்லுவார்கள். அது இருக்குது. நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய பிள்ளையார் RSS வந்து இந்த நாட்டில் இன்னைக்கு நடத்திட்டு இருக்கக்கூடிய அரசியல்ல வந்து அரசியல் அந்த பண்பாட்டு அரசியல மிக முக்கியமான இடம் வந்து பிள்ளையாருக்கு. ஆனா அந்த பிள்ளையார் வந்து உண்மையிலே மேல் தட்டு கடவுள் அல்ல. பிள்ளையார் வந்து மகாராஷ்டிராவில் உள்ள சாதாரண ஒரு கடவுள், சாமானிய மக்களுடைய ஒரு கடவுள், நாட்டுப்புற கடவுள். அந்த நாட்டுப்புற கடவுளை தான் இன்னைக்கு வைதிகமயமாக்கி வச்சு. அதே போலதான் சிவனையும் கிருஷ்ணனையும் கூட வைதிகமயமாக்கப்பட்டவர்கள். ஏன்னா சிவனுக்கு வந்து அந்த தட்சனுடைய கதையில வந்து அந்த யாகம் நடக்கும் போது அதனுடைய அவிர்பாகம் கொடுக்கப்படவில்லை. ஏன் கொடுக்கப்படலைங்கும் போது முத்துமோகன் ஒரு பாயிண்ட் சொல்லுவாரு, இந்த சிவன் என்பவன் சுடுகாட்டில் அலைந்து கொண்டிருப்பவன். சிவனுடைய தோற்றத்தை பாருங்க, அந்த தோற்றமே ஒரு காட்டாளன், ஒரு காட்டுவாசியினுடைய தோற்றம் தான் அவனுக்கு இருக்கும். அவன் வந்து சத்திரியனோ பிராமணனோ வைசியனோ இல்லை, அவன் ஒரு இது. அப்போ அதை அங்கீகரிக்க முடியவில்லை, வைதீகத்தில் அதை அங்கீகரிக்க முடியவில்லை. அதே போல கிருஷ்ணன் அப்படிதான், அவன் யாதவன், அவனும் பிராமணனும் இல்லை, சத்திரியனும் இல்லை, வைசியனும் இல்லை. அப்போ இதுல என்ன வருது, இந்த சிவனும் சரி அல்லது இந்த கிருஷ்ணனும் சரி ஒரு காலத்துல சூத்திர கடவுள் தான், சாதாரண மக்களுடைய கடவுள்கள். பின்னாடி ஒன்னொன்னு எடுத்து அவன் அதை ஐதீகப்படுத்தி அதை வைதீகப்படுத்தி அதை தங்களுடையதாக மாற்றி
எல்லோருடைய கடவுளுமாக மாற்றி வைத்திருப்பதில் தான் வைதீகத்தினுடைய கைங்கரியம் அடங்கி இருக்கிறது, அல்லது வைதீகத்தினுடைய வெற்றியும் அடங்கி இருக்கிறது என்று சொல்ல முடியும். நம்ம நாட்டு ஜனங்கள் எல்லாமே அதை எப்படி வருது? பெண்களையே அங்கீகரிக்காத அந்த வைதீகம் இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்துத்துவ அரசியலில் பெண்களை உள்ளே கொண்டு வருவதற்காக அவர்கள் கொண்டு வந்த ஒரு மிகப்பெரிய திட்டம் தான் மற்ற எனது கோவில்கள் நடத்தக்கூடிய இந்த விளக்கு வழிபாடு. விளக்கு வழிபாடு என்பது பெண்களை RSS வட்டத்துக்குள் அல்ல இந்துத்துவ வளையத்திற்குள் இழுப்பதற்கான ஒரு முயற்சி. இன்னைக்கு நம்ம ஊர்களில் பார்க்குற நிறைய பெண்கள் 108 விளக்குகள் இல்லாட்ட 1008 விளக்குகள் என்று சொல்லிக்கொண்டு கோவில்களை போயிருந்து அவங்க விளக்கு பூஜை செய்வது என்பது அவருடைய நோக்கம் அந்த பெண்களை அந்த இடத்த அதோட நிப்பாட்டிக்கணும். அவங்களுடைய பாத்திரம் அவ்வளவு. அப்படியே வைதிகம் ஒவ்வொன்றையும் திட்டமிட்டு செய்கிறார். அப்பதான் இந்த பக்தி மரபுலையும் கூட நாம இதை உற்று நோக்கி இந்த பக்தி மரபுல இருக்கக்கூடிய மக்கள் மரபுங்கிறத நம்ம முன்னெடுக்கணும். ஏன்னா நமக்கு நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய இடதுசாரிகளுக்கு அல்லது கம்யூனிஸ்டுகளுக்கு மிகப்பெரிய பிரச்சனையே மக்களுக்கு நமக்குமான ஒரு இடைவெளி இருக்கிறது, ஒரு டிஸ்கனெக்ட் இருந்து கொண்டே இருக்கிறது. அந்த டிஸ்கனெக்ட்ல ஒரு மிக முக்கியமான விஷயம் என்பதே இந்த நாத்தியம் சம்பந்தப்பட்டது. கம்யூனிஸ்டுகள் அல்லது இடதுசாரிகள் சாமியை நம்பாதவங்க, கடவுளை நம்பாதவர்கள். எனவே அது ஒரு பெரிய ஒரு டிஸ்கனெக்டாக இருக்குது. அப்ப இந்த டிஸ்கனெக்டை எப்படி நம்ம நிவர்த்தி செய்வது என்று சொன்னால், இந்த மக்கள் மரபுகளோடு நாம நம்மளை எசைஞ்சு கொண்டு போகும்போது இந்த மக்களோடு நாமளை எசைஞ்சு நிற்க முடியும். எனவே இந்தியாவை பொறுத்த அளவுக்கு சமய மரபுகளை மொத்தமாக தள்ளாமல் அந்த சமய மரபுகளில் இருக்கக்கூடிய மக்கள் மரபுகள், உதாரணமாக முஸ்லிம் மதத்துக்கு போகும்போது அங்க மேட்டுக்குடியினுடைய ஒரு வைதீகம் அங்கே இருக்கிறது. அதே நேரத்தில் அங்க பேசக்கூடிய சூஃபிசம் என்று சொல்லக்கூடிய மக்கள் மரபும் இருக்குது. அப்ப நம்ம எல்லா இடத்துலையுமே மக்கள் மரபு எங்க இருக்குன்னு பார்த்துட்டு நம்ம அதற்கு பக்கத்தில் அணி செய்கிற போது அந்த மக்களோடு நம்மால் இசைந்து நிற்க முடியுங்கிறத கூட நான் இந்த இடத்துல நான் அப்படிதான் பார்க்கிறேன். பக்தி மரபை நாம் படிக்க வேண்டும், இல்லாட்ட இந்த பக்தி மரபோடு நாம் இணைந்து பயணிக்கக்கூடிய இடங்களில் இணைந்து பயணிக்க வேண்டும் என்பதே அந்த மக்களோடு மக்களாக நாம் இசைந்து செல்ல வேண்டும். ஏன்னா சமூக மாற்றத்திற்காக நிற்கக்கூடியவர்கள் நாம் சும்மா விஷயத்துக்காக பேசவில்லை. நாளை இந்த சமூகம் மாற வேண்டும், அப்படி சமூக மாற்றத்திற்காக நிற்கக்கூடிய நாம இது நம்ம தமிழ்நாட்டில் சீனிவாசராவ் செய்து காட்டியிருக்கிறார். சீனிவாசராவ் தஞ்சாவூரில் விவசாய தொழிலாளர் இயக்கத்தை கட்டுவதற்காக சென்றவர். அவர் சும்மா அங்க கூலி உயர்வு போராட்டத்தை மட்டும் நடத்தல, அங்க இருந்த மக்களுடைய பண்பாட்டு போராட்டங்களில் ஈடுபட்டு நில உடைமையாளர்களுடைய எதிர்ப்புக்கு, நில உடைமையாளர்களுடைய ஆதிக்கத்துக்கு போராடி, அதே நேரத்தில் நில உடைமையாளர்களுடைய மேல் ஜாதி ஆதிக்கத்துக்கும் எதிராக போராடி அவர் பல போராட்டங்களை நடத்தி விவசாய தொழிலாளர்களை ஒரு மிகப்பெரிய அணியாக திரட்டிய போது அவர் செய்த மிக முக்கியமான விஷயம், அவர்களுடைய ஆன்மீக விஷயங்களில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டார். மக்களுடைய கோவில்களில் குடைகளை சிறப்புகளை செய்கிற போது சீனிவாசராவும் அங்கே சென்று நிற்பார். சீனிவாசராவும் அவர்களோடு நிற்பார். காரணம் என்னவென்று சொன்னால் மக்களோடு இசைந்து நிற்க வேண்டும் என்ற எண்ணம் தான். மிகப்பெரிய அளவுக்கு மிகப்பெரிய நாட்டியவாதி சீனிவாசராவும். அப்போ அவர் அந்த இடத்துல பார்த்து அடிப்படையில அந்த மக்களுடைய மரபுகளோடு நம்மை இணைக்க வேண்டும், இசைவோடு நிற்க வேண்டும் என்ற ஒரு விஷயம் இதுல வெளிப்படுது. அந்த வகையில இந்த பக்தி மரபுன்னு பார்க்கக்கூடியதுல எனக்கு என்னன்னா ரொம்ப அடிப்படையான முத்துமோகன் பேசும்போதே இந்த விஷயத்தை இன்னும் ஆழமாக இன்னும் அகலமாக பேச வேண்டும் என்ற உணர்ச்சியை முத்துமோகனும் தன்னுடைய உரையிலே தன்னுடைய எழுத்தில் கொண்டு வந்திருக்கிறார். அந்த ஒரு விஷயத்தை நம்முடைய தம்பி டெரன்ஸனுடைய உரை மிக சிறப்பாக கொண்டு வந்திருக்கிறது. தம்பிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள், நன்றிகள். அதுபோல இந்த நிகழ்விலே மெய்நிகர் மேடையிலும் முகநூல் நேரலையிலும் கலந்து கொண்டிருக்கக்கூடிய எல்லா தோழர்களுக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி கங்கா. வேற யாராவது தோழர்கள் பேசுறீங்களா? டெரன்ஸ் பதிலுரை கொடுத்துடலாமா? டெரன்ஸ் வரேன். பதிலுரை கொடுத்துடலாமா? சரி 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 சரி. அண்ணன் ராமச்சந்திரன் அந்த விஷயங்களை நம்ம பேசின விஷயங்களை இன்னும் கொஞ்சம் விரிவுபடுத்தி அதை எப்படி நாட்டார் வழக்காற்றில் அந்த விஷயங்களோடு இணைத்து பார்ப்பது அப்படின்னு சொல்ற மாதிரியான விஷயங்களை பேசினார்கள். அதே போல கங்காணனும் நம்ம பேசிய விஷயங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமான விளக்கங்களையும் அவர்கள் கொடுத்தார்கள். நான் குறிப்பாக தோழர் காமு கேட்ட அந்த 2 கேள்விகளுக்கான பதிலை கொடுக்க முயற்சி செய்கிறேன்.
என்னன்னா முதல் கேள்வி வந்து தோழ காமு கேட்டது வந்து என்ன, எப்படி வந்து சிவனையும் கிருஷ்ணரையும் அவைதீக தன்மை கொண்டவர்களாக எப்படி புரிந்து கொள்வது அப்படின்னு சொல்ற ஒரு கேள்வி. இது சொல்றாரு முத்துமோகன் சாரும் அந்த புத்தகத்துல குறிப்பிடுவாங்க. இது வந்து நம்ம எப்படி வந்து புரிந்து கொள்வது, எப்படி இதை வந்து ப்ரூவ் பண்ணுவது, இதற்கான ஆதாரங்கள் என்ன அப்படின்னு சொல்ற ஒரு கேள்வி, முக்கியமான ஒரு கேள்வி. அது என்ன அப்படின்னா, அதுக்கான ஆதாரங்களே வேதங்கள்லயும் உபநிடதங்கள்ல புராணங்கள்லயே அது வந்து நிறைய கிடக்குது. ஏன்னா இது எல்லாத்தையும் வந்து முத்துமோகன் சார் வந்து விளக்கி சொல்லல. அண்ணன் கங்கா அண்ணன் சொன்னது போல அந்த தட்சன் கதை அப்படின்றது ஏன்னா அதுல வந்து எப்படி வந்து அபிர்வாகம் வந்து சிவனுக்கு மறுக்கப்பட்டது அப்படின்னு சொல்றது. அவர் வந்து அந்த 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 தட்சன் கதையிலேயே வர்றது என்ன அப்படின்னு சொன்னா, இவர் வந்து சுடுகாட்டுல வந்து அலைகிறவர் அப்படின்னு சொல்றதுனால வந்து அவர் வந்து தனது இந்த வைதிக மக்கள் கூடி இருக்கிற அந்த யக்ஞம் நடத்துகிற அந்த பகுதியோடு அவர் வந்து ஒவ்வாதவர் அப்படின்னு சொல்றனால அவருக்கு வந்து அபிர்வாகம் மறுக்கப்படும் அப்படின்றது. இல்ல அதே போல நான் இப்ப இங்க அம்பேத்கர் நான் குறிப்பிட்டேன் இல்லையா, பாபா சாஹேப் அம்பேத்கருடைய எழுத்துகளும் பேச்சுகளும் அதனுடைய 4வது வால்யூம், அதுல வந்து புதிர்ன எண் வந்து 11. இதுல வந்து அவரும் வந்து பாபா சாஹேப்பும் இந்த விஷயங்களை குறிப்பிடுவார். என்ன அப்படின்னு சொன்னா, சிவனும் கிருஷ்ணரும் வேத மரபுக்கு அப்பாற்பட்டவர்கள், வெளியில் நின்றவர்கள் அப்படின்னு சொல்ற விஷயங்களுக்கு டெக்ஸ்ட்ல இருந்தே எடுத்து, புராணங்கள்லயும் உபநிடதங்களையும் இருந்து வேதங்களையும் இருந்தே எடுத்து அதுக்கான விளக்கங்களே கொடுப்பார். ஒரு விளக்கம் வந்து அவர் கொடுக்கிறது பகவத் புராணத்துல இருந்து. பகவத் புராணத்துல என்ன வரும் அப்படின்னு சொன்னா, இவர் வந்து சிவன் வந்து அவருடைய அந்த தாக்ஷா அப்படின்றவர் நடத்திய அந்த அவர் மாமனார் அவர் நடத்திய அந்த யாகத்துக்கு அவர் செல்வார். அப்போ வந்து இவர் வந்து தாக்ஷா வந்து எல்லாத்துக்கும் வணக்கம் வைப்பாரு, இவர் வந்து சிவனுக்கு வணக்கம் வைக்க மாட்டாரு. அதுக்கப்புறம் வந்து அதுக்கு பேசுறது என்ன அப்படின்னு சொன்னா, என்ன அந்த புராணத்துல குறிப்பிட்ட, அது இங்கிலீஷ்ல இருக்கு, அது என்ன சொல்லுவாருன்னா அந்த புராணத்துல, this shameless being Shiva detracts from the reputation of the guardians of the world. He by whom stubborn as he is, the course pursued by the good is transgressed. He assumed the position of my disciple inasmuch as, like a virtuous person, in the face of Brahmins and of fire, he took the hand of my daughter who resembled Savitri. அது என்ன சொல்றாருன்னு பாருங்களேன், அடுத்த வார்த்தைகள் தான் முக்கியம். This monkey-eyed God, after having taken my fawn-eyed daughter, has not even by word shown suitable respect to me, whom he ought to have risen and saluted. Though unwilling, I gave my daughter to this impure and proud abolisher of rights and demolishers of barriers, like the word of the Veda to a Shudra அப்படின்றது. அது என்ன சொல்றாருன்னா, இதுல இந்த மங்கி ஐடு கடவுள், அதாவது குரங்கு கண்ணுடைய கடவுளான இந்த சிவன், இவன் வந்து ஏற்கனவே நடத்திய அந்த யாகங்களை வந்து ஒழித்தவன், உடைத்தவன். என்ன அது வந்து எப்படின்னா, ஒரு சூத்திரனுக்கு எப்படி வேதம் இருக்குதோ அது போல வந்து இவன் வந்து வேதங்களையும் யாகங்களையும் வந்து அழித்து ஒழித்தவன் அப்படின்னு சொல்ற விஷயம் வந்து பகவத புராணத்துல இருக்குது. ஏன்னா இது என்ன சொல்லுது இந்த விஷயம், இப்ப நம்மளுக்கு சொல்ற விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, சிவன் வந்து வேதத்துக்கு அப்பாற்பட்டவன், வேத மரபுகளை எதிர்த்தவன், யஜ்ஞங்களை வந்து அவன் அழித்து ஒழித்தான் அப்படின்னு சொல்ற விஷயங்கள். அதே போல பகவத புராணத்துல இன்னொரு விஷயம் என்ன கிடைக்கும் அப்படின்னு சொன்னா, அவர் வந்து தனது இந்த தாக்ஷா நடத்திய இந்த யஜ்ஞத்தையே வந்து அவர் வந்து அழித்து ஒழித்தார் அப்படின்னு சொல்ற இன்னொரு இடமும் வந்து பகவத புராணத்துல கிடைக்குது. அதே போல அவர் சிவன் வந்து அணிந்த ஆடைகள், ஏன்னா அவர் வாழ்ந்த இடங்கள் அப்படின்னு சொல்றது குறிப்பிடப்படுவது, சடைமுடி கொண்டவனாக அறியப்படுவது, இது எல்லாமே பாத்தீங்கன்னா இது எல்லாம் சூத்திர ஜாதியினுடைய தன்மை கொண்டவை. இது அவர் வாழ்ந்த இடம் அப்படின்னு சொல்றது வந்து சுடுகாட்டுலதான் அவர் வந்து எப்பவும் அலைந்து திரிபவர். அதே போல
இறந்த இந்த என்ன சொல்றது மிருகத்தினுடைய தோலை வந்து அவர் அணிபவர். அது வந்து பொல்யூட்டட் ஒண்ணு என்ன இறந்த விலங்கினுடைய தோலை அணிதல் அப்படின்னு சொல்றது வந்து தனது உடையாக அணிதல் அப்படின்னு சொல்றதெல்லாம் வந்து ஒரு தீண்டத்தகாதவர் செய்யக்கூடிய ஒரு விஷயம். அவர் அதை செய்கிறார் அப்படின்றது என்ன, தடைமுடி கொண்டவன் அப்படின்னு சொல்றது என்ன, இது எல்லாமே வந்து இந்த இந்த சூத்திர அதே போல தீண்டத்தகாதவர்கள் செய்கின்ற அந்த விஷயங்களாக அறியப்பட்ட விஷயங்களை வந்து சிவன் செய்தவர் அப்படின்னு சொல்லும் பொழுது, இவர் வந்து இவைகள் எல்லாமே நம்மளுக்கு கொடுக்கிற தரவுகள் விளக்கங்கள் என்ன, இதுக்குள்ள கிடக்கிற புதைந்து கிடக்கிற விஷயங்கள் என்ன அப்படின்னு சொன்னா, இவர் வந்து வேத மரபுகளை வந்து அவர் மதிக்காதவர் அப்படின்னு சொல்றதுதான். சிவன் மதிக்காதவர், அந்த வேத மரபுகளுக்கு அப்பாற்பட்டு அவர் வாழ்ந்தார் அப்படின்னு சொல்றதுதான் ஒண்ணு கிடைக்கிறது. அதே போல கிருஷ்ணருக்கு வரும் பொழுது பாத்தீங்கன்னா, நான் ஏற்கனவே என்னுடைய உரையில குறிப்பிட்டேன், இந்த சாண்டோக்கிய உபநிஷத்துல குறிப்பிடப்பட்ட அந்த பகுதி. அதுல என்னன்னா, சிவனுடைய அந்த குரு என்பவர் வந்து கோர அங்கிரா அப்படின்றவர். அவர் வந்து சிவனுக்கு கொடுக்கிற அந்த விஷயத்துல என்ன சிவனுக்கு கொடுக்கிற அந்த தீட்சைன்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி விளக்கம் கொடுப்பதுல என்ன சொல்லுவாரு அப்படின்னு சொன்னா, இந்த வேதங்கள் இதுல எல்லாம் வந்து நீ படிச்சு நீ வந்து அது பெரிய அறிவுலாம் நினைச்சுக்காத என்ன, அது வந்து நீ உன்னைய தனது சுயத்தை அறிவுறதுதான் பெரிய அறிவு அப்படின்னு சொல்லி கோராங்கிராவும் அந்த இடத்துல குறிப்பிடுவார். அதாவது வேத கொடுத்த அறிவு இதெல்லாம் வந்து சிறிய அறிவு அப்படின்னு சொல்றது இந்த சாண்டோக்கிய உபநிடதத்துல கோராங்கிராக்கும் கிருஷ்ணருக்கும் இடையில நடக்கிற உரையாடல்ல குறிப்பிடப்படுகின்ற ஒரு விஷயம். இது மாதிரி அதே போல நம்ம இன்னைக்கு முத்துமோகன் சார் அந்த புத்தகத்துல குறிப்பிட்ட ஒரு விஷயம் இந்த புராண கதை என்னன்னா, அவர் வந்து கோவர்த்தனகிரி மலையினுடைய சம்பந்தப்பட்ட அந்த விஷயங்கள்ல எப்படி வந்து அவர் வந்து இந்திரனுக்கு யாகம் செய்த மக்களை எப்படி வந்து அவர்களை வந்து அதுல இருந்து திருப்பி அந்த மலையை வந்து வழிபட வைத்தார். ஏன்னா பூக்கள் மலர்கள் சொரிந்து எப்படி வந்து அந்த கோவர்த்தனகிரி மலையை வந்து வழிபட வைத்தார் அப்படின்னு சொல்ற விஷயம் என்ன சொல்லுது நம்மளுக்கு அப்படின்னா, இதை வந்து எல்லாமே வந்து ஒரு பெரிய ஒரு புராண கதையா ஒரு விதந்து பார்க்கிற விஷயமாக மட்டுமே நம்ம பார்க்கிறோம். அதுல கிடைக்கிற வரலாறு என்ன அப்படின்னு சொல்றதை பார்க்க தவறி விடுகிறோம் அப்படின்றதுதான் முத்துமன் சார் சொல்றது. அது என்னன்னா, அதுல கிடைக்கிற நம்மளுக்கு வரலாற்று தகவல் என்ன அப்படின்னு சொன்னா, கிருஷ்ணர் வந்து யாகங்களை மதிக்காதவர், யாகங்களுக்கு மேற்பட்ட நிலையில ஏன்னா ஒரு அந்த மனிதர்களுக்கு பயன் கொடுக்கிற அந்த மலையை நீ வணங்கு, அதுக்கு உனக்கு எதுக்கும் சம்பந்தமே இல்லாத ஒரு கடவுளை கொண்டு போய் வணங்கி யஜ்ஞங்களையும் யாகங்களையும் செய்யாத, அவையெல்லாம் விட்டுடு அப்படின்னு சொல்ற மாதிரியான விளக்கம் நம்மளுக்கு கிடைக்குது. இதெல்லாம் சொல்ற தகவல் என்ன அப்படின்னு சொன்னா, கிருஷ்ணர் அவைதிகத்தன்மை கொண்டவர், வேத மரபை எதிர்த்தவர் அப்படின்னு சொல்ற விஷயங்களை இவைகள் சொல்லுகின்றன அப்படின்னு சொல்றதுதான் குறிப்பிட்டோம். இந்த ஆதாரங்கள்லாம் வந்து இது போல ஆதாரங்கள் நிறைய கிடைக்குது. அதே போல நிறைய நம்ம வந்து இந்த பாபா சாஹேப் அம்பேத்கருடைய எழுத்துகளும் பேச்சுகளும் அந்த புத்தகத்தினுடைய அந்த தொகுதிகளில் 4வது வால்யூம்ல நீங்க எடுத்து படிக்கிறோம் அப்படின்னு சொன்னா, இதுக்கான நிறைய தரவுகளை வந்து அம்பேத்கர் இதுல வேதங்கள்ல இருந்தும் உபநிடதங்கள்ல இருந்தும் பிராமணங்கள்ல இருந்து அரண்யங்கள்ல இருந்து அப்புறம் வந்து ஸ்மிருதிகள்ல இருந்து புராணங்கள்ல இருந்து மகாபாரதம் ராமாயணத்துல இருந்து எல்லா இடத்துலயும் வந்து எடுத்து போடுவார். இந்த விஷயங்களை நம்ம அதுல இருந்து நம்ம கூட கொஞ்சம் படிக்கலாம். இது எல்லாத்தையும் விளக்க இன்று முடியலை அப்படின்னாலும் இதுக்கான நம்ம 2-3 உதாரணங்களை நான் கொடுத்தேன். 2வது வந்து இந்த நிலவுடைமை சமூகத்துக்கான தத்துவமாக இது எப்படி பக்தியை புரிந்து கொள்வது அப்படின்னு சொல்றது. இது குறித்து இன்னும் அதிகமாக அடுத்த நம்ம உரையாடல் நம்ம பேச இருக்கிறோம். ஏன்னா இது ஒரு 14 பக்க ஒரு பகுதி கொண்டது. அதை வந்து ஒரு நாள்ல ஒரு 45 நிமிடங்களுக்குள்ள அதை முடித்து விட முடியும்லாம் நினைக்கல. ஏன்னா இது வந்து ஒரு அடர்த்தியான, ஏற்கனவே நம்ம சொல்றதுதான், ஒரு 4 பக்கங்கள் வந்து இந்த புத்தகத்தினுடைய 4 பக்கங்களை பேசுவதற்கே கிட்டத்தட்ட 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் கூட சில நேரம் காணாது அப்படின்னு சொல்ற உணர்வு தான் எனக்கு உண்டு. இதை வந்து இன்னும் அதிகமாக விளக்கி சொல்லும் பொழுது இன்னும் வந்து எளிமையான முறையில வந்து அதை எப்படி அதனுடைய தத்துவத்தை பொருத்தி பார்ப்பது அப்படின்னு சொல்றது இன்னும் முடியாத ஒரு விஷயமாகத்தான் இருக்கிறது. அதுல வந்து ஒரு என்ன சொல்ல முத்துமன் சார் என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னு சொல்றது, நிலவுடைமை சமூகத்துக்கான தத்துவமாக பக்தியை எப்படி புரிந்து கொள்வது அப்படின்றது. இதை தொடர்ந்து இன்று நான் அந்த நம்ம பேசுற விஷயங்களுக்கு அடுத்த பகுதியில இதற்கான இன்னும் அதிகமான விளக்கங்கள் கிடைக்கிறது. என்ன அப்படின்னு சொன்னா, இந்த வேத மரபுகள் வந்து
குறிப்பிட்ட ஒரு லட்சியமான மனிதன் யாரு அப்படின்னு சொன்னா சன்னியாசி என்ற விஷயங்கள், அந்த ஆசிரம தர்மங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இந்த ஆசிரம தர்மத்துக்குள்ள 4 தர்மங்கள், ஆசிரம தர்மங்கள் என்ன, பிரம்மச்சரியம், கிரகஸ்தம், பனப்பிரஸ்தம், சந்நியாசம் அப்படின்னு சொல்ற 4 விஷயங்கள். இந்த இந்த 4 வாழ்க்கை நிலைகள், ஸ்டேஜஸ் ஆஃப் லைஃப கடந்து கடைசியில ஒரு மனிதன் சன்னியாசியாக மாறி உயிர் துறப்பது, அவனுடைய முக்தியை பெறுவது அப்படின்னு சொல்ற விஷயத்தை வேதங்கள் அதை பேசும். ஆக சந்நியாசம் என்பது இங்கு ஒரு உயர்ந்த லட்சிய விஷயமாக பேசப்பட்டிருக்கிறது அப்படின்றது. அதுக்கு என்ன, இந்த அபஸ்தம்ப தர்மசூத்திரம், பௌத்தாயன தர்மசூத்திரம் அப்படின்றதுலாம் என்ன இருக்கும் அப்படின்னு சொன்னா, இந்த 4 ஸ்டேஜஸ் ஆஃப் லைஃபே இல்லாம பிரம்மச்சரியத்துல இருந்தே ஒருத்தர் கடைசியா வனப்பிரசத்துக்குள்ளேயோ அல்லது சன்னியாசத்துக்குள்ளேயோ போயிடலாம், கிரகஸ்தத்தை அனுபவிக்க வேண்டியது இல்லை அப்படின்ற மாதிரியான விளக்கங்கள் இந்த மனுஸ்மிருதிக்கு முந்திய நிலையில வந்த தர்ம சூத்திரங்களாக அறியப்படுகிற வசிஷ்ட தர்மசூத்திரம், அபஸ்தம்ப தர்மசூத்திரம், பௌத்தாயன தர்மசூத்திரம் இதுல எல்லாம் பேசப்படுகிறது. அப்ப இதுல எப்ப கிரகஸ்தம் முக்கியத்துவப்படுத்தப்படுகிறது அப்படின்னு சொல்லும் பொழுது மனுவுடைய ஸ்மிருதி காலகட்டங்கள்ல தான், மனுஸ்மிருதியினுடைய காலகட்டத்துலதான் இது கிரகஸ்தம் அல்லது வீட்டு மனிதர்களுடைய திருமண வாழ்க்கை அப்படின்னு சொல்றது முக்கியமான ஒரு விஷயமாக அங்கு அறிமுகப்படுத்தப்படுகிறது. சரி, ஆனா சந்நியாசம் என்பதுதான் உயர்ந்த லட்சிய மனிதனாக சன்னியாசி என்பவன் தான் அறியப்படுகிறான். இதை பக்தி மரபு அங்கீகரிக்குதா சன்னியாசத்தை அப்படின்னு சொன்னா இல்ல. பக்தி மரபுல கடவுளே திருமணம் பண்ணிக்கிற ஒரு விஷயங்கள் தான் நம்மளுக்கு கிடைக்கிறது. திருமணம் பண்ணி அதுக்கப்புறம் குழந்தைகளோடு இருப்பது, அவைகளுடைய இன்ப துன்பங்கள்ல பங்கெடுப்பது இப்படின்ற மாதிரி குடும்ப வாழ்வு அப்படின்னு சொல்றது இங்க முக்கியத்துவப்படுகிறது. சரி, இந்த குடும்ப வாழ்வு அதுக்கப்புறம் இந்த கணவன் மனைவி உறவு என்ன, இவைகள் எதோட சம்பந்தப்பட்டது அப்படின்னு சொன்னா, திரும்ப நம்ம மார்க்ஸ் எங்கில்ஸினுடைய அந்த ஃபேமிலி பிரைவேட் ப்ராப்பர்ட்டி அண்ட் ஸ்டேட் என்ன, அப்படி அந்த புத்தகத்தை நம்ம வாசிக்கிறோம் அப்படின்னு சொன்னா அதுக்கான இன்னும் கொஞ்சம் கூடுதலான நம்மளுக்கு விளக்கம் அதுல கிடைக்கும். என்ன அப்படின்னா, எப்ப இந்த மோனோகாமி, ஒரு தார மனம் அப்படின்னு சொல்ற ஒரு விஷயம் எப்படி உருவாகிறது அப்படின்னு சொல்றது ஒரு பிரைவேட் ப்ராப்பர்ட்டி உருவாக்கத்தின் போதுதான் அந்த சர்ப்ளஸ், ப்ரொடக்ஷன்ல இருக்கிற சர்ப்ளஸ், அந்த சர்ப்ளஸின் மூலமாக கிடைக்கிற அந்த பிரைவேட் ப்ராப்பர்ட்டி, அந்த பிரைவேட் ப்ராப்பர்ட்டியை பாதுகாப்பதற்காக குடும்ப திருமண அமைப்பு என்ன அப்படின்னு சொல்றது, இவைகள் அதுக்கு தொடர்ந்து குடும்பம் அப்படின்ற அமைப்பு, இவைகள் எல்லாமே ஒன்றுக்கொண்டு தொடர்புடைய விஷயங்கள் அப்படின்னு சொல்றத மார்க்ஸ் எங்கல்ஸ் அதுல விளக்குவதை நம்ம பார்க்க முடியும். சரி, இதுல நம்மளுக்கு எப்படி நிலப்பிரபுத்துவ சமூகத்துக்கான ஒரு அடிப்படையான தத்துவமாக பக்தி என்பது எவ்வாறு அமைகிறது அப்படின்றது இன்னும் கொஞ்சம் அதிகமாக புரியலாம் அப்படின்னு சொன்னா, பக்தி சொல்றது என்ன அப்படின்னு சொன்னா அப்சல்யூட் சரண்டர் அப்படின்னு சொல்ற ஒரு விஷயம். கடவுளுக்கு முன்னால நீ எல்லா விதத்தையும் விட்டுட்டு கடைசியா நீ அவரோட சரணாகதி அடைதல், இறைவனோடு சரணாகதி அடைதல் அப்படின்னு சொல்ற ஒரு விஷயத்தை பக்தி இலக்கியம் பேசும். இப்ப இந்த சரணாகதி அப்படின்னு சொல்ற விஷயத்த ஏன் பக்தி இலக்கியங்கள் பேசியது அப்படின்னு சொல்றத நம்ம பார்க்கலாம். ஆனா இதுக்கான மாடல் எங்க கிடைக்குது? இந்த சரணாகதி அப்படின்னு இறைவனோடு சரணாகதி அடைதல் அப்படின்னு சொல்றது இங்க என்ன, உழைப்பவர்கள் என்பது நிலப்பிரபுத்துவ ஜமீன்தார்களுக்கு சரணாகதி அடைந்து அவர்கள் சொல்வதையே ஏற்றுக்கொள்வது அப்படின்னு சொல்றது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் கணவன் மனைவி அப்படின்னு சொல்ற உறவுல கணவன் சொன்னதை மனைவி சரணாகதி அடைந்து கணவனே கண்கண்ட தெய்வம் அப்படின்னு சொல்லி அப்படின்னு மாத்துறது அப்படின்னு சொல்றது, இவைகள் எல்லாமே ஒன்றுக்கொன்று தொடர்புடையவை. இது இந்த சரணாகதி தத்துவம் அப்படின்னு சொல்றதே ஒரு அடிமை முறையை உருவாக்குகின்ற ஒரு தத்துவம், அடிமை மனநிலையை உருவாக்குகின்ற, அதற்கு முட்டு கொடுத்து அதை நல்லது அப்படின்னு சொல்லி பேசுகிற ஒரு தத்துவம் இது. இதை குறித்த இன்னும் அதிகமான விளக்கங்களை நம்ம எப்படி இந்த சரணாகதி தத்துவம் என்பது ஒரு அடிமை மனநிலையை உருவாக்குகின்ற ஒரு தத்துவமாக உருவானது, இது எப்படி இந்த தொண்டு சேவை அப்படின்னு சொல்றதெல்லாம் பக்தியில எப்படி முக்கியமான தத்துவ கோட்பாடுகளாக உருவாக்கின,
இந்த தொண்டு சேவை என்பது வந்து முற்காலத்துல வந்து பக்திக்கு முந்தின காலத்துல யாருக்கான எந்த வர்ணத்துக்கான அடிப்படையில நம்ம பேசப்பட்டது, அந்த வர்ணத்தினுடைய அந்த தொண்டு சேவை என்பது எல்லா மக்களுக்குமான தொண்டு சேவை, எல்லா மக்களும் வந்து இறைவனை அடைதல், இறைவனை சரணாகதி அடைதல் அப்படின்ற விஷயமாக பேசப்பட்டது. இந்த மாற்றங்கள், உருமாற்றங்கள் எல்லாமே ஒரு நிலப்பிரபுத்துவ சமூக அமைப்புக்கு எவ்வாறு முட்டு கொடுப்பதாக, அதை நியாயப்படுத்துவதாக அமைந்தது அப்படின்னு சொல்ற விஷயங்களை இன்னும் அதிகமாக நம்ம அடுத்த 2 உரையாடல்கள், 1 or 2 உரையாடல்களோ இன்னும் தேவை நமக்கு. இந்த பக்தி மரபுகளின் தத்துவத்தை மட்டும் பேசுவதற்கு அதை தொடர்ந்து பேசலாம். நன்றி தொடர்களே, இத்தோடு முடித்துக் கொள்கிறேன். நன்றி டெரன்ஸ். மிக தெளிவான ஒரு விளக்க உரை, பதிலுரையாக அமைந்தது. நன்றி. நிறைவு நிகழ்ச்சிக்கு போவதற்கு முன்னால் தமிழ்த்தாய் வாழ்த்து பாடிய ஜார்ஜ் அவர்களுக்கும், இசைப்பாடல் இசைத்த தோழர் சந்திரசேகர் அவர்களுக்கும், தலைமையுரையாற்றிய தோழர் பாப்பா ரமணி அவர்களுக்கும், சிறப்புரை தந்த டெரன்ஸ் அவர்களுக்கும், பின்னோட்டத்தில் பங்கு பெற்ற தோழர் ராமச்சந்திரன் அவர்களுக்கும், தோழர் காமு அவர்களுக்கும், தோழர் கங்கா அவர்களுக்கும் நன்றி. நிறைவு பாடல். புதியதோர் உலகம் செய்வோம், கெட்ட போரிடும் உலகத்தை வேரோடு சாய்ப்போம். புதியதோர் உலகம் செய்வோம், கெட்ட போரிடும் உலகத்தை வேரோடு சாய்ப்போம். புதியதோர் உலகம் செய்வோம், கெட்ட போரிடும் உலகத்தை வேரோடு சாய்ப்போம். புதியதோர் உலகம் செய்வோம், பொது உடைமை கொள்கை திசையட்டும் சேர்ப்போம். புனிதமோடதை எங்கள் உயிர் என்று காப்போம். பொது உடைமை கொள்கை திசையட்டும் சேர்ப்போம். புனிதமோடதை எங்கள் உயிர் என்று காப்போம். இதயமெல்லாம் அன்பு நதியினில் அணைப்போம். இதயமெல்லாம் அன்பு நதியினில் அணைப்போம். இது எனதென்னும் ஒரு கொடுமையை தவிர்ப்போம். இது எனதென்னும் ஒரு கொடுமையை தவிர்ப்போம். புதியதோர் உலகம் செய்வோம், கெட்ட போரிடும் உலகத்தை வேரோடு சாய்ப்போம். புதியதோர் உலகம் செய்வோம், உணர்வெனும் கனலிடை அயர்வினை எரிப்போம். ஒரு பொருள் தனியெனும் மனிதரை சிரிப்போம். உணர்வெனும் கனலிடை அயர்வினை எரிப்போம். ஒரு பொருள் தனியெனும் மனிதரை சிரிப்போம். இயல்பொருள் பயன் தர மறுத்திடல் பசிப்போம். இயல்பொருள் பயன் தர மறுத்திடல் பசிப்போம். ஈவதுண்டாம் எனில் அனைவரும் பூசிப்போம். ஈவதுண்டாம் எனில் அனைவரும் பூசிப்போம். புதியதோர் உலகம் செய்வோம், கெட்ட போரிடும் உலகத்தை வேரோடு சாய்ப்போம். புதியதோர் உலகம் செய்வோம், புதியதோர் உலகம் செய்வோம், புதியதோர் உலகம் செய்வோம். நன்றி தோழர்களே. தோழர்களே, நான் இப்போ நிகழ்வை முடிவுக்கு கொண்டு வரேன். எல்லோருக்கும் வணக்கங்கள், எல்லோருக்கும் நன்றிகள். பிறப்பு ஒக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்பு ஒவ்வா செய்தொழில் வேற்றுமையான். பிறப்பு ஒக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்பு ஒவ்வா செய்தொழில் வேற்றுமையான்.